very good morning to all. இது சென்னை ஐஎஸ் அகாடமியோட ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். வாட் டஸ் மீன், இப்போ குரூப் 2 ஓட சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கொஷின்ஸை வந்து ஆல்டர் பண்ணி ஸ்டாண்டர்டான கொஷின் பேப்பர் அலாங் வித் ஆன்சர் கீஸோடு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி சண்டே யூடியூப்ல ஈவினிங் 5 o'clock அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மேக் அ பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். And now nearly 100 questions from the polity and current affairs and also from the maths பார்க்க போறோம். maths தனி செஷனா யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது polity and also the current affairs question paper. இந்த வருஷம் சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கிறது பொறுத்து ஜிஎஸ்க்கு தான் வந்து டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜிஎஸ் நூக் அண்ட் கார்னர் ப்ரிப்பேர் பண்றது நம்மளோட மார்க்ஸ்க்கு ரொம்ப வயபிளா யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். So now நம்ம questions வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். So the first question, which of the following words were added to 42nd Amendment Act to the preamble? So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா preambleல 42nd Amendment Act மூலமா சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த வேர்டு எல்லாமே கான்ஸ்டியூஷன்ல ஆல்ரெடி இருந்ததுன்னு நமக்கு தெரியணும், எந்தெந்த வேர்ட்ஸ் 42nd Amendment Act மூலமா வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது ஆல்ரெடி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில பார்த்தாலே சோவர்னிட்டி அப்படின்ற வேர்ட் நம்ம கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ண அந்த டைம்லயே வந்து உருவாயிருந்தது ஆர் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் அங்கே வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ we can easily eliminate the options and we can get the answer. ஸோ sovereigntyன்ற வார்த்தை கான்ஸ்டியூஷன் தயாரிச்ச போதே இருந்தது. ஸோ சோஷியலிஸ்டிக், செகுலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற 3 வார்த்தை தான் 42nd Amendment Act of 1976ல உள்ள ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிஸ்கஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலா இருக்கும். ஸோ எதுவும் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. So the answer is 1, 2 and 4. So 42nd Amendment Act மூலமா preamble உள்ள add ஆன words socialistic, secular and integrity. So yes, so the word socialistic, secular and integrity were added to the 42nd Amendment Act of 1976. So இந்த sovereignty அப்படின்ற term already 1950லேயே வந்து present ஆயிருந்தது. So yes, நம்ம next question போவோம். Members of Constituent Assembly of India were directly elected, indirectly elected or nominated அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவானது 1950க்கு முன்னாடி. அந்த டைம்ல there is no way for the direct election. ஸோ directly election அங்க நடக்கவும் இல்லை, அந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் அவங்க கொடுத்துடல. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவாக்கப்பட்டது இன்டைரக்ட்லி எலெக்டட் அண்ட் நாமினேட்டடால மட்டும்தான். ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் நம்ம கீழே பார்ப்போம். ஸோ அட் த டைம் ஆஃப் அ கான்ஸ்டியூட்டிங் அசம்பிளி, ஸோ தட் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் த டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ப்ரொவியன்சஸ், அதாவது மாகாணங்கள்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே இன்டைரக்ட்லி எலெக்ட் பண்ணப்பட்டவங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே அந்த மாகாணத்தோட பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால டைரக்ட்லி நாமினேட் பண்ணவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் த டைரக்ட் எலெக்ஷன், ஒன்லி இன்டைரக்ட் எலெக்ஷன் அண்ட் நாமினேஷன் மட்டும்தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் உள்ள கொண்டு வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். So moving on to next question. Preamble declares India as a sovereign. What does this imply? அதாவது preamble இந்தியாவை sovereign அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், கான்ஸ்டியூஷன் உருவான போது sovereignன்ற வார்த்தை உருவாயிடுச்சு. ஸோ இந்த sovereign அப்படின்ற வார்த்தை எதை இம்ப்ளை பண்ணது அப்படின்றது கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எந்த கொஸ்டின் ஹேண்டில் பண்ணாலும் என்ன கேட்டிருக்காங்க, கரெக்டா ராங்கா அப்படின்றத பாருங்க. அதே நேரத்துல டஸ் இம்ப்ளையா டஸ் நாட் இம்ப்ளையா எதை வந்து கேட்டிருக்காங்க, எதை எம்பசைஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல நம்ம சைட்ல இருந்து மேனுவலா மிஸ்டேக்ஸ் நடக்காம பார்த்துக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, preamble அப்படின்னா என்னன்னா நோ அத்தாரிட்டிஸ் அபவ் இந்தியா. அது மட்டும் இல்லாம இந்தியா கேன் அக்வயர் எனி ஃபாரின் டெரிட்டரி இன் ஃபேவர் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 2 ஆப்ஷனுமே தப்பு. ஏன் அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். Sovereignty அப்படின்னா இந்தியன் டெரிட்டரிஸ் ஃப்ரீ ஃப்ரம் த டிபெண்டன்ஸ் ஆஃப் எனி ஃபாரின் டெரிட்டரி. இந்தியா மற்ற ஃபாரின் டெரிட்டரியில இருந்து ஃப்ரீயா இருக்கே தவிர இட்ஸ் நாட் ஆல்சோ இண்டிபெண்டன்ட். இன்னொரு விஷயம், எந்த ஃபாரின் டெரிட்டரியை நம்ம சீட் பண்ணாலும் அது ஃபாரின் டெரிட்டரி கிட்ட இருந்து இல்லை, நம்ம இந்தியன் ஸ்டேட்டுக்கு
ஃபேவராக தான் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு இந்தியன் ஓஷனில் இருக்க ஏதாவது ஒரு ஐலாண்டை ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அது இந்தியன் ஸ்டேட்டுக்கும் இந்தியன் மக்களுக்கும் ஃபேவரா இருக்கான்னு பார்த்து தான் வந்து அதை ஆக்குபை பண்ணுவாங்களே தவிர எந்த ஃபாரின் டெரிட்டரி கிட்டும் கேட்டு இல்லை மற்றவங்களுக்காக போய் வேற ஒருத்தர்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணி அதை சீட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் ஹியர். ஸோ அதனால சாவரிட்டி அப்படின்னா தட் இஸ் அன் people authority above the இந்தியாவில் people authority மட்டும்தான் இருக்கு. we are independent of others. இன்னொன்னு, எந்த ஃபாரின் ஸ்டேட்டை வந்து நம்ம சீட் பண்ணாலும் அதை ஃபாரின் ஸ்டேட்டோட ஃபேவருக்காக இல்லை, நம்ம இந்தியன்ஸோட ஃபேவருக்காக தான் பண்றோம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் we are moving to this. இது ஈஸியான கொஸ்டின். the preamble of Indian constitution is based on. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ப்ரீஆம்பிள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இது யாரை பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ நம்ம புக்கு கிளியரா படிச்சிருந்தோம்னா இது நமக்கு தெரியும். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களால 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில ஒரு 16 பாயிண்ட் கொண்ட ஒரு ரெசல்யூஷன் பேப்பரை பாஸ் பண்ணாங்க. அந்த ரெசல்யூஷன் பேப்பர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே கன்சைஸ்டா ப்ரிசைஸ்டா மாத்தி இப்ப அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ப்ரீஆம்பிளா மாத்தி வச்சிருக்காங்க. ஈவன் தோ இதோட ஆரிஜின் யூஎஸ்ஏல இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணது ஜவஹர்லால் நேரு அவர்கள், அதுவும் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமா. அதுதான் பிற்காலத்துல ப்ரீஆம்பிளா மாறிச்சு. So things clear. Next நம்ம போகும்போது which one of the following statements regarding the preamble is correct. So preamble பத்தி சொல்லிருக்கு எந்த வாக்கியம் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first one, it is not enforceable by the court of law. இன்னொன்று, Supreme Court has recently ruled it's not a part of constitution. It has been amended twice. All of the above are correct. So first one நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி B பார்ப்போம். The Supreme Court has recently ruled out that it is not a part of constitution. So இது தப்பு. ஃபர்ஸ்ட் பெருவாரி யூனியன் அப்படின்ற கேஸ் நடந்த போது சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க ஆமா preamble is not a part of constitution. ஆனா அதே சுப்ரீம் கோர்ட் 1973ல கேசவானந்த பாரதி கேஸ் நடக்கும் போதுதான் வந்து அவங்களோட ரூலிங் அவங்களே வந்து பிரீச் பண்ணாங்க. அதாவது preamble is a part of the constitution அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. சோ இந்த ஆப்ஷன் தப்பு. Next one, it has been amended twice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. No, we all know it has been amended once. ஒரே ஒரு தடவை தான் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்ப அப்படின்னு கேட்டோம்னா 1976 42nd amendment மூலமா. We already know that. So இப்படி இருக்கும்போது the left-hand option is A. It is not enforceable by court. Yes, preamble வந்து எந்த கோர்ட்டாலும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா DPSP அப்படின்னு சொல்லப்பட்ட Directive Principles of State Policy. இதையும் கோர்ட்டால என்ஃபோர்சபிள் பண்ண முடியாது. பட் என்ஃபோர்சபிள் பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் இஸ் A. The preamble is not enforceable by the court. ஏன் அப்படின்னா preamble வந்து ஒரு ஐடென்டி கார்டு. அது வந்து நம்மளோட முகப்புரை தானே தவிர அதை வந்து நம்மளால வந்து இது சொல்லியிருக்கீங்க இதை செய்யுங்க அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. So things clear. Moving on to the 6th question. So which of the following is described as the soul of constitution? நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஆன்மா அப்படின்னு நம்ம வரையறுக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So preamble, directive principles of state policy, fundamental rights, fundamental duties அப்படின்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்துல எது இல்ல அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு சோலே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா preamble தான் ஆன்சர். பிகாஸ் preamble தான் நம்ம நாடு சாவரீனா இருக்கணும், நம்ம நாடு சோசியலிஸ்டிக்கா இருக்கணும், நம்ம நாடு செக்யூலரா இருக்கணும் அப்படின்னு நம்ம நாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க வரையறுத்ததுனால இதுதான் அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதையும் தாண்டி preamble is the identity card, preamble is the first draft, preamble is the everything, it's the face of constitution அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். questions எப்படி கேட்டாலும் we have to understand. so constitution ஓட soul அப்படின்னு சொல்லப்படுறது preamble. So preamble is defined as the soul of constitution because it contains all the principles by what way the country has to be ruled and will be lead. So எது மூலமா country ஆலும் எப்படி எல்லாம் country இருக்கணும் அப்படின்றத இங்க முடிவு பண்றது preamble தான். So next question, at which case the Supreme Court specifically opinion that preamble is not a part of constitution. So நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருவாரி யூனியன் கேஸ் is the answer here. So பெருவாரி யூனியன் கேஸ் தான் preamble
நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதே ரூலிங்க 1973 கேசவானந்த பாரதி கேஸ் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டே மாத்திக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா பிரியாம்பிள் இல்லைன்னா கான்ஸ்டியூஷனுக்கு முகமே கிடையாது. ஸோ பிரியாம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேசவானந்த பாரதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ எப்ப இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா பெருகுவார் யூனியன் 13 வருஷம் கழிச்சு நாங்க சொன்னது தவறுதான், ஸோ பிரியாம்பிள் பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேசவானந்த பாரதி கேஸ்ல சொன்னாங்க. So this is an explanation. So 1960 பெருகுவார் யூனியன் கேஸ் நடந்தபோது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணாங்க preamble is not the part of constitution. ஆனா அந்த ஆர்டரை கேசவானந்த பாரதி கேஸ் நடக்கும்போது அவங்களே வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. So moving on to the next question. At which case Supreme Court rejected the earlier opinion and held the preamble is the integral part of constitution. So போன question ஓட continuation. So இல்லன்னு சொன்னது பெருகுவார் யூனியன் கேஸ்ல, இருக்குன்னு சொன்னது கேசவானந்த பாரதி கேஸ்ல. So the option is B. So நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருவாரியில தான் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை மாத்துறது கேசவானந்த பாரதி கேஸ்ல. So next one, which of the following is not a part of preamble to the Indian Constitution? So Indian Constitutionல preambleல சொல்லப்படாத வார்த்தை எது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ரிபப்ளிக்கா, செக்யூலரிசமா, சோசியலிசமா அல்ல ஃபெடரலிசமா அப்படின்னு கேட்டா ஃபெடரலிசம். ஏன்னா ஃபெடரலிசம் அப்படின்ற வார்த்தை உங்க ப்ரீஆம்பிள்ல நம்ம ப்ரீஆம்பிள்ல எங்கேயுமே வந்து இடம் பெறல. ஏன் அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும், ஃபெடரலிசம் அப்படின்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் உருவான ஒரு ஒப்பந்தம். ஒரு ஒப்பந்தத்தால தான் வந்து ஸ்டேட் அந்த நாட்டில் இருக்கு, அந்த ஒப்பந்தத்தை பிடிக்கல அப்படின்னா அந்த ஸ்டேட் நாட்டை விட்டு போயிடலாம் அப்படின்றது தான் வந்து ஃபெடரலிசமோட சாராம்சம். ஆனா யோசிச்சு பார்க்கணும், நம்ம இந்தியாவில தான் தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு எல்லா ஸ்டேட்ஸும் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில இருக்க பிடிக்கலன்னா தமிழ்நாடால வெளியே போக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதுதான் பதில். ஏன்னா நம்ம ஃபெடரலிசமால உருவாக்கப்படல, நம்ம எந்த கான்ட்ராக்ட்னாலையும் உருவாக்கப்பட்ட ஸ்டேட்ஸ் கிடையாது. ஸோ ஃபெடரலிசம் இஸ் த நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். டு பி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் ஃபார்ம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபெடரல் அக்ரிமெண்ட் அண்ட் தே டோன்ட் ஹேவ் த ரைட் டு செசீட் ஃப்ரம் த இந்தியா. ஸோ இந்தியாவில் எந்த கான்ட்ராக்டும் போட்டு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டேட் இந்தியாவில் கிடையாது. அதே நேரத்தில் இந்தியா விட்டு வெளியே போகவும் எந்த ஸ்டேட்டுக்கும் அனுமதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது அப்படின்றது தான் எங்க எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது மேபி ப்ரிலிம்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிளேஸ் ஆகலாம் குரூப் 2ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த சப்ஜெக்ட் எஜுகேஷன் பிலாங்ஸ் டு விச் லிஸ்ட்? ஸோ லிஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஷெட்யூல் 7 தான் ஞாபகம் வரணும். ஸோ அந்த ஷெட்யூல் 7ல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 லிஸ்ட் இருக்கு. ஸோ யூனியனுக்கு ஃபுல் பவர் இருக்கிற லிஸ்ட் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஃபுல் பவர் இருக்கிறது ஸ்டேட் லிஸ்ட். இவங்க 2 பேருமே இங்க லா மேட் பண்ணலாம் அப்படின்றது கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள்ல யூனியன் ஸ்டேட் 2 பேருமே சேர்ந்து சட்டங்கள் இயற்றலாம். ஆனால் அந்த சட்டத்துல பிரச்சனை வந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் யூனியனும் ஒரு விஷயத்துல சட்டத்தை இயற்றுறாங்க, ஸ்டேட்டும் ஒரு விஷயத்துல சட்டத்தை இயற்றும் போது ஒரு பிரச்சனை வந்தா யூனியன் கவர்மெண்ட் போட்ட சட்டம் தான் செல்லுபடியாகும். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ யூனியன் government law will prevail over the state government law அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். So the subject education belongs to which list அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா so it belongs to concurrent list. எஜுகேஷன்றது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பொதுவான ஒரு விஷயம். So the education belongs to concurrent list in the 7th schedule. So next question, the second schedule of a constitution does not deal with the emoluments of அப்படின்னு கேக்குறாங்க. So it does not deal with the emoluments of Prime Minister of India. So the answer is So the second schedule of constitution அப்ப எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னா chairman of the parliament and state legislative council, deputy chairman and speaker, deputy speaker, அதுக்கப்புறம் high court judge, supreme court judge, comptroller, auditor general, அதையும் தாண்டி president, governor. இவங்களோட எமோலியூமெண்ட்ஸ் அதுனா அவங்களுக்கு கொடுக்க ஒரு சலுகைகள் பத்தி பேசுறது தான் வந்து செகண்ட் ஷெட்யூலே தவிர பிஎம் பத்தியும் சிஎம் பத்தியும் அது பேசல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. So next one, office of governor as provided by the Indian constitution is based on which scheme அப்படின்னு கேக்குறாங்க. So governor அப்படின்ற ஒரு பதவியை நமக்கு கொடுத்த ஸ்கீம் எது அப்படின்னா Government of India Act of 1935. So Government of Indian Act of 1935 ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இந்தியாவுக்கு வழங்கி இருக்கு. ஸோ அதுல ஒரு விஷயம் தான் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். இந்த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னரை நம்ம எங்கிருந்து டெரைவ் பண்ணோம் அப்படின்னா இந்த
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 தான். ஸோ அந்த 1935 இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸும் ரொம்பவே முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துட்டு இது எந்த ஆக்ட்ல இருந்து வந்துச்சுன்னு கேட்கலாம், இல்ல ஒரு ஆக்டை கொடுத்துட்டு இதுல சரியான ப்ரொவிஷன் எது அப்படின்னு 4 ப்ரொவிஷன் கொடுத்து கேட்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். we need to understand and memorize the things. So next question, it's an easy question. Which of the following statement about preamble is incorrect? So preamble பத்தியான எந்த கொஸ்டின் வந்து தவறான கொஸ்டின் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ preamble அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சர். இன்னொன்று preamble வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட். preamble வந்து கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ண பிறகு தான் டிராஃப்ட் பண்ணாங்க. preamble reflects the mind of makers. நம்ம கான்ஸ்டியூஷன் தயாரிச்சவங்களோட மனதை வெளிப்படுத்துறது தான் preamble சொல்லியிருக்காங்க. ஸோ எது இங்க இன்கரெக்ட்? நான் ஃபர்ஸ்ட் சொல்ல மாதிரி கரெக்ட்னு கேட்குறாங்களா இன்கரெக்ட்னு கேட்குறாங்களான்றது புரிஞ்சுட்டு தான் நீங்க கொஸ்டின்குள்ள போகணும். ஸோ எது இங்க தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது இங்க தப்பான வாக்கியம் அப்படின்னா ஏன் அப்படின்னா preamble அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனா இங்க preamble அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தான் இங்க தவறான விஷயம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் preamble அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஏதாவது ஒன்று ப்ரிலிம்ஸ்ல வர சான்சஸ் இருக்கு. So preamble can be amended. Preamble is the part of constitution. Preamble is formulated after the constitution and preamble reflects the mind of makers. இது எல்லாமே preamble ஓட ஒரு நேச்சர், ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கிற எந்த கேள்வி கேட்டாலும் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். So next question, upon the addition of new state, either admission and reorganization, எந்த ஷெட்யூல் பத்தி நடக்கும், எந்த ஷெட்யூல அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு அமெண்ட் த 4th ஷெட்யூல். ஸோ நீங்க ஷெட்யூல்ஸை வந்து ஷெட்யூல்ஸ் பார்ட் ஆகட்டும், தென் சோர்சஸ் ஃப்ரம் வேர் த கான்ஸ்டியூஷன் டிரைவ்டு, இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா டிஎன்பிசில இருந்து 2 கொஸ்டின் வருஷத்துக்கு கேட்கறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணணும். ஷெட்யூல்ஸ், என்னென்ன ஷெட்யூல், அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, பார்ட், எந்த பார்ட்ல எதை பத்தி பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 3னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தென் பார்ட் 4னா வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த மாதிரி எந்த பார்ட் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு மனப்பாடம் பண்ணணும். ஷெட்யூல்ஸ் 8 ஷெட்யூல் வரையும் தான் கான்ஸ்டியூஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வர எல்லா மீதி 4 ஷெட்யூல் 9, 10, 11, 12 இது எல்லாமே அமெண்ட்மெண்ட் பண்ணி வந்தது. இந்த அமெண்ட்மெண்ட் எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா வந்துச்சு அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சோர்சஸ் ஃப்ரம் வேர் த கான்ஸ்டியூஷன் டிரைவ்ட், எந்தெந்த சோர்சஸ் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னா பிரிட்டிஷ்ல இருந்து வந்தது. அதே மாதிரி நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏவை பார்த்து நமக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 4th ஷெட்யூல். ஏன்னா 4th ஷெட்யூல் தான் நம்ம எந்த ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். So next question, consider the following statement. எந்த statement இதுல incorrect அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். So first one, the Indian Council Acts of 1909 introduced bicameralism and direct elections for the first time. இன்னொன்னு, the Government of India Act 1935 for the first time separated provincial budget for the central budget. So எது இன்கரெக்ட்னு கேட்டா both. ஏன்னா ரெண்டுமே இதுல தப்பு. ஃபர்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் நமக்கு வந்தது 1909ல கிடையாது. நமக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன் வந்தது 1919ல. ஸோ இது தப்பான ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935ல தான் பட்ஜெட் வந்துச்சுன்றாங்க. நோ, திஸ் இஸ் ராங். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பட்ஜெட் ஆக்ட் வந்து 1919ல வந்து 1924லயே ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2 ஆப்ஷனுமே இங்க தப்பான ஆப்ஷன் அப்படின்றதுனால the answer is both. So which of the following is not matched correctly அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எது இங்க தப்பா இருக்கு? 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி கரெக்ட், 2 சிட்டிசன்ஷிப் அதுவும் கரெக்ட், 6 ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்ட். ஆனா 3 is not the directive principles of state policy. 3 deals with the fundamental rights of state policy, fundamental rights of the state. So directive principles எதை சாரும் அப்படின்னா part 4 சாரும். So part 1 union, part 2 citizenship, part 3 fundamental rights, part 4 DPSP, அதே மாதிரி part 5 union government, part 6 தான் state government. So இந்த மாதிரி part 22 வரையும் இருக்கு. 22யும் நம்ம எழுதி வச்சு நம்ம மெமரைஸ் பண்ணணும்.
So next one, idea of concurrent list எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டேட் क्वेश्चन from ஆஸ்திரேலியா. நான் சொன்ன மாதிரி சோர்சஸ்ல இருந்து வந்த क्वेश्चन. So concurrent list அப்படின்ற வார்த்தை, concurrent listனா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலான ஒரு ரெண்டு பேருமே சட்டத்தை ஏற்றக்கூடிய விஷயங்களை பத்தி போட்டிருக்கிறது தான் concurrent list. அது ஆஸ்திரேலியால இருந்து நம்ம எடுத்தோம். The answer C. So next question, which of the following element not taken from the British Constitution in the Constitution of India? So British Constitution ல இருந்து நம்ம எடுக்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம பேசிக்கா படிச்சிருந்தா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். The answer is fundamental rights. ஏன் அப்படின்னா fundamental rights எதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா USA ஓட கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்கனோட கான்ஸ்டிடியூஷன், not from the British Constitution. So the option is C, fundamental rights taken from the American Constitution. So American Constitution அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா Bill of Rights of 1783 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும், Bill of Rights அதை தான் நம்ம ஊர்ல நமக்கு ஏற்ற மாதிரி fundamental rights அப்படின்னு மாத்திக்கிட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின், which of the following statement is false? இதில் கொடுத்துருக்கல எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ most of the structure of constitution had been taken from the Government of India Act. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல 10 ஷெட்யூல் இருந்தது. பொலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்தோம். ஆர்டிகல் 368 ரிலேட்டட் டு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ இதுல நம்ம எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி பேசிக்கா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் எத்தனை ஷெட்யூல்ஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் 10, இட்ஸ் 8. மொத்தம் 8 ஷெட்யூல் தான் இருந்தது. ஸோ இதுலயே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. எது தப்பு அப்படின்னா பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்ம 1935 ஆக்ட்ல இருந்து எடுத்தோம். அது கரெக்ட். பொலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரிட்டிஷ்ல இருந்து தான் எடுத்தோம். ஏன்னா பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணாங்க. பிரிட்டிஷ் தான் நமக்கு எல்லா கைட்லைன்ஸும் அவங்கள பார்த்து டிரைவ் பண்ணோம். அதே மாதிரி ஆர்டிகல் 368 மூலமா தான் நம்ம எந்த கான்ஸ்டிடியூஷனையும் அமெண்ட்மெண்ட் அதாவது திருத்தம் செய்ய முடியும். ஸோ இந்த கொடுத்ததுல ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த பி ஆப்ஷன் தான் தவறான ஆப்ஷன். So 20வது क्वेश्चन வரும், which of the following is called as mini constitution? So mini constitution அப்படி நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 42nd Constitutional Amendment Act. ஏன் அப்படின்றத நம்ம கீழே பார்ப்போம். ஸோ 42nd Constitutional Amendment Act ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 70 சட்டங்களை மாற்றி அமைச்சிருக்கு. நம்ம ப்ரீஆம்பிள்லயே பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீஆம்பிள் ஆரம்பிச்சு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட பவர் முதல் கொண்டு எல்லா விதமான முக்கிய லாவையும் தனக்கேற்ற மாதிரி 1976ல இருந்த கவர்மெண்ட் அமெண்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் 42nd அமெண்ட்மெண்ட்டை நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். ஏன்னா கிட்டத்தட்ட 70 லா இருந்ததே மொத்தம் 395 ஆர்டிகல். அதுல 70 ஆர்டிகளை ஒரே நேரத்துல மாற்றம் செஞ்சாங்க. ஸோ 42nd Amendment Act is known as mini constitution. Next thing, which is the correct order in the following terms enshrined in the preamble? So preamble எது correct order அப்படின்னு கேட்பாங்க. So you have to very sure that which is the right order. ஏன்னா நம்ம படிக்கும் போதே ப்ராப்பரா படிக்கணும். sovereignty, socialistic, secular, democratic, republic அப்படின்னு நம்ம படிக்கும் போதே ஆர்டர் வைஸ் படிச்சு அதோட மீனிங்ஸும் புரிஞ்சுக்கணும். அதை நம்ம எங்க இருந்து டெரைவ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட ஆன்சர் பி 3, 2, 1 and 4. ஸோ இங்க கொடுத்துருக்கேன் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அதாவது ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த 3 வார்த்தையும் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். 1789 அந்த வருஷத்துல நடந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிக்காக தான் நடந்தது. ஸோ அதுல இருந்து தான் நம்ம ப்ரீஆம்பிள்ல இந்த வேர்ட்ஸை சேர்த்திருக்கோம். ஸோ இதுவும் கொஸ்டினா அமையலாம். பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து நம்ம ப்ரீஆம்பிள்ல டிரைவ் பண்ண வார்த்தைகள் என்ன அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ஜஸ்டிஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து வந்தது. ஸோ திஸ் இஸ் an extra information. So with that we are moving on to next question. Preamble of the Constitution of India enshrined the ideals of liberty, equality, fraternity. So நம்ம இப்பதானே பார்த்தோம். ஸோ அதுதான் இது எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு, எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ our answer is obviously French Revolution தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ the answer is C. ஸோ French Revolution of 1789 அந்த வருஷத்துல இருந்து எடுத்திருக்கோம். மேபி இதுவும் ஒரு கொஸ்டின் அமையலாம், தெரிஞ்சுக்கோங்க.
So next question, moving on to Constituent Assembly of India was set up under the framework of யாரோட framework கீழ உருவாச்சு அப்படின்னா it's all started from the cabinet mission of 1946. 1946ல உருவான cabinet mission அவங்களுக்கு கீழ தான் Constituent Assembly செட்டப் பண்ணாங்க. ஸோ இந்த கேபினெட் மிஷனை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இது அந்த காலத்துல அந்த பீரியட்ல பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டரா இருந்த லார்ட் அட்லி அப்படின்றவரோட தலைமையில உருவான இந்த மிஷன் தான் வந்து இந்தியாவோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு எலெக்ஷன் வச்சு அவங்கள செட்டப் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பர் செட்டப்போட அவங்கள கான்ஸ்டியூண்ட் ரெடி பண்ண நம்மள அலோவ் பண்ணி தே மேட் இட் வயபிள் பண்ணது அவங்க தான். ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவானதுக்கு காரணம் கேபினெட் மிஷன். யாரோட தலைமையிலனா லார்ட் அட்லி அப்படின்ற பிரைம் மினிஸ்டரோட தலைமையில. ஹி இஸ் a British prime minister. So next question. So the all important drafting committee has been two distinguished jurists and the lawyers along with the chairman of Dr. B.R. Ambedkar. So Dr. B.R. Ambedkar ஓட இருந்த அந்த two important jurists யாரு justice யாருன்னா ஆலடி கிருஷ்ணசுவாமி ஐயர் and K.M. முனிஷி. இவங்க ரெண்டு பேர் தான் டாக்டர் இந்த ரெண்டு ஜஸ்டிஸ் ரெஸ்பெக்டபிள் ஜஸ்டிஸ் தான் டாக்டர் B.R. அம்பேத்கரோட இருந்து டிராஃப்டிங் கமிட்டியில பணி புரிஞ்சாங்க. எஸ் ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அண்ட் K.M. முனிஷி. எஸ் இதே நேரத்தில் ஒவ்வொரு கமிட்டியும் யார் ஹெட் எடுத்தாங்க, ஸோ அந்த ஹெட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற டீடைல்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ எஸ் த கொஸ்டின் National Anthem of India are adopted on which day அப்படின்றாங்க. National Anthem of India adopted on 24 Jan 1950. நம்ம ரிபப்ளிக் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் நேஷனல் ஆந்தம் அடாப்ட் பண்ணாங்க. இதையும் தாண்டி நேஷனல் சாங், நேஷனல் ஃபிளாக் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு டேட் போட்டு we have to read it. ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்குள்ள போக போறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே எப்படி ஃபேக்சுவலா கேட்பாங்க அப்படின்றத நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் வந்து இங்க வேல்யூ, அதையும் தாண்டி இதெல்லாம் ஈஸியா எல்லா கேண்டிடேட்டும் வந்து ஆன்சர் கொடுக்குற கொஸ்டின்ஸ். இதுலயே நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா the chances to clear is very less அப்படின்றத புரிஞ்சுக்கணும். So first question, where will be the 22nd National Conference on E-Governance will happen? National Conference of E-Governance எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது எங்க நடக்க போகுது அப்படின்னா the option is D, ஷில்லாங், மேகாலயா. மேகாலயால இருக்கிற ஷில்லாங் அப்படின்ற பிளேஸ்ல தான் இந்த E-Governance-க்கான கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஸோ the answer is D. You have to memorize E-Governance. ஸோ புது விஷயமான சேவை மையம் அந்த மாதிரி எல்லாம் உருவாச்சு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதுசா இந்த கான்ஃபரன்சஸ்ல பிறக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. So the next one is, which of the following organization discovered bare star of TOI and which is the 73 light years away from Earth? பூமியில இருந்து 73 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கிற ஒரு வேட்னா வந்து ஒரு குறுகிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்ச ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இட் இஸ் none other than NASA. பிகாஸ் NASA தான் நியூ ஃப்ரான்டியர் ப்ரோக்ராம் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சு அந்த ப்ரோக்ராம் மூலயமா தூரத்துல இருக்கிற பூமியை போன்ற பிற கிரகங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ NASA தான் ஒரு புது ட்வார்ஃப் ஸ்டாரை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது குறுகிய நட்சத்திரம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. So next we are moving on to, which of the following army wing launched the mobile game A Cut Above? So we all know இப்போ PUBG அப்படின்ற கேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரபலமா ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி A Cut Above அப்படின்ற கேமை கண்டுபிடிச்ச இந்தியன் ஆர்மி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the answer is B, Indian Air Force. So Indian Air Force கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு இனோவேட்டிவான கேம் பேரு தான் வந்து A Cut Above அப்படின்றது. கண்டுபிடிச்சவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அவங்க தான் வந்து இனோவேட் பண்ணியிருக்காங்க, இந்த மொபைல் கேமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் வாஸ் த கேட்ச்மெண்ட் ஆஃப் கோதாவரி ரிவர்? ஸோ இது நாட் ஒன்லி த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், இது ஜியாகிரபி பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ கோதாவரி ரிவர் மட்டும் இல்லை, சவுத் இந்தியா நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிவர்ஸ் பற்றியும் அது எங்கெல்லாம் கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னா அது எங்கெல்லாம் உருவாகுது, அது எங்கெல்லாம் பாயுது, எந்த கடலை போய் எந்த ஸ்டேட் வழியாக சேருது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆறுகளோட மற்ற பிரான்ச்சஸையும் தெரிஞ்சுக்கணும், அதோட மற்ற கிளை ஆறுகளையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காவேரி இருக்கு அப்படின்னா வந்து அதுல தென்பெண்ணையும் அதோட தான் இணைஞ்சிருக்கு. பாலாறு இருக்குன்னா பாலாரோட எந்தெந்த குறுகிய ஆறு
சின்ன சின்ன ஆறுகள் எல்லாமே வந்து அது இணைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம கோதாவரிக்கு போவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன். கோதாவரி அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காத விஷயம். இட்ஸ் நோன் அஸ் தக்ஷின் கங்கா. அப்படின்னா தக்ஷின் அப்படின்னா சவுத் சைட், அதாவது தென் மாநிலங்களோட கங்கை அப்படின்னு அழைக்கப்படுவது கோதாவரி. ஏன் அப்படின்னா பிகாஸ் கங்கை எவ்வளோ பெருசா பறந்து விரிஞ்சு இத்தனை பேருக்கு வாழ்க்கை தருதோ அந்த மாதிரி வாழ்க்கை தருதான் கோதாவரி. கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்ல 5 மாநிலங்கள்ல ஓடுற ஒரு நதினா அது கோதாவரி, அதுவும் தென் இந்தியாவில். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் வாஸ் த கேட்ச்மெண்ட் ஏரியா ஆஃப் கோதாவரி அப்படின்னு கேட்டால் இது 5மே கோதாவரி ஓடுற மாநிலங்கள் தான். ஸோ மகாராஷ்டிரா, ஒடிஷா, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கு மேல இருக்க சத்தீஸ்கர், இது 5மே ஒடிஷா, தெலங்கானா இந்த ஏரியாக்கள் எல்லாம் வந்து தாண்டி போய் கடல்ல வந்து கலக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி கிருஷ்ணா நதி ஆகட்டும், காவேரி ஆகட்டும், அதையும் தாண்டி மேல இருக்க கங்கை, பிரம்மபுத்திரா நதிகள், யமுனா நதிகள், இது எல்லாத்தோட பிரான்ச்சஸ் எந்தெந்த ஸ்டேட்ல ஓடுது அப்படின்றத யூ ஹாவ் டு மேக் அ நோட்ஸ். So next one, to whom equalization tax in the India levied? யாருக்கு ஈக்குவலைசேஷன் டாக்ஸ் போடுறாங்க? ஈக்குவலைசேஷன் டாக்ஸ் அப்படின்னா சமன்படுத்தப்பட்ட வரி அப்படின்றாங்க. ஸோ சமன்படுத்தப்பட்ட வரி அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வகையிலும் சம்பாரிச்சு கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாம போக முடியாது. ஒருத்தர் லாபத்துக்கு இன்னொருத்தர் வரி கட்ட முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை மனசுல வச்சு உருவாக்கப்பட்டது ஈக்குவலைசேஷன் டாக்ஸ். இதோட ஆன்சர் A. ஸோ ஒரு பர்சன் இல்லை ஒரு கம்பெனி யார் வந்து பிரைவேட் கம்பெனிக்கு 1 லட்சத்துக்கு மேல பேமெண்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் இந்த டாக்ஸை கட்டி ஆகணும். ஏன்னா அவங்களோட வருமானத்துல இருந்து எவ்வளவு வந்தால் அவங்க 1 லட்சத்துக்கு மேல பிரைவேட் கம்பெனிக்கு பே பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி 1 லட்சத்துக்கு மேல பே பண்ற ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு கம்பெனி இந்த மாதிரி வந்து ஈக்குவலைசேஷன் டாக்ஸை வந்து பே பண்ணணும் அப்படின்றது சட்டம் புதுசா 2018 தான் வந்தது. ஸோ யூ ஹேவ் டு நோ அபவுட் இட். Equalization tax in India is levied on a person or a company makes the payment exceeding 1 lakh to the private company. So next one, what is the range of BrahMos missile அப்படின்னு கேட்பாங்க. The range is 290. ஏன்னா இதுக்கு முன்னாடி 250 அப்படின்னு இருந்த ரேஞ்சை இப்போ நம்மளோட DRDO Defense Research and Development Organization அதை 290 அப்படின்னு மாத்திருக்காங்க. So recent development of DRDO படி 250 அப்படின்னு இருந்தது 290 மாறிருக்கு. இது collaboration project made by the Russia and India. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட ஒரு collaboration project மூலமா உருவானது தான் BrahMos. இந்த BrahMos மிசைல இப்போ 290 கிலோமீட்டர் அளவுக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்துற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். So next question, Justice G. Rohini Committee எதுக்காக அமைக்கப்பட்டாங்க அப்படின்னு. So Justice G. Rohini Committee subcategorization of OBC. OBCல வந்து சப்கேட்டகரியை இன்னும் விரிவாக்கம் பண்றதுக்கும் தெளிவு பண்றதுக்கும் உருவாக்கப்பட்டது தான் வந்து Justice G. Rohini Committee. So yes, இதோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜஸ்டிஸ் G. Rohini கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டெட்லைன் ஜூன் 2019 ஜூனா இருந்தது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரால அதை இன்னைக்கு தேதி வரையும் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2 வருஷமா இது நடந்திருக்கு. ஜஸ்டிஸ் G. Rohini கமிட்டி 2018 அமைக்கப்பட்டாங்க. 2019 சப்மிட் பண்ண வேண்டிய ரிப்போர்ட்டை இன்னமும் சில காரணங்களால தாமதம் ஆயிட்டு இருக்கு. இது வந்த பிறகு ஓபிசியில அந்த கேட்டகரியில நிறைய மாற்றங்கள், நிறைய கேஸ்ட் உள்ள வரலாம், நிறைய சப்கேஸ்ட் வெளியே போகலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. So அடுத்த question, how many institutions were selected under the Institute of Eminence Scheme? Institute of Eminence Scheme நடுவுல வந்து சேர்ந்திருக்கிற எத்தனை இன்ஸ்டியூட் அப்படின்னா 20 இன்ஸ்டியூட். So what is the Institute of Eminence Scheme அப்படின்னு பார்ப்போம். So Ministry of Human Resource Development உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் Institute of Eminence. Eminence தான் சிறப்பு வாய்ந்த. So இது எதுக்காக அப்படின்னா to make the Indian institution in the top 100. Indian institution வேர்ல்ட் கிளாஸ் ரேங்க்கு மாற்றணும் அப்படின்றத இதோட எய்ம். இப்போ 20 இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணி அதை வேர்ல்ட் கிளாஸ்க்கு வந்து மாத்திட்டு இருக்காங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். இது கொஞ்ச காலத்துல இன்னும் 50-100 இன்ஸ்டிடியூஷன்ஸா மாறலாம். இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே கல்வியிலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் ரிசர்ச்லையும் சிறப்பா விளங்கி உலகத்தோட டாப் 100க்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. So next question, which of the following ministry administer conduct of census? You know, இந்த question பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். சென்சஸை எந்த மினிஸ்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ சென்சஸ் எடுக்கிற மினிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்.
ஸோ இவங்க தான் 10 வருஷத்துக்கு ஒரு முறை சென்சஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த சென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் 2021க்கான சென்சஸை இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2021ல சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த தீம் ஆஃப் breastfeeding week? breastfeeding week ஓட தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சி, empower the parents, enable the breastfeeding. ஸோ இதில் நம்ம 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், breastfeeding week பற்றி. எஸ், breastfeeding week அப்படின்றது ஆகஸ்டோட முதல் வாரம், அதாவது 1லேருந்து 7 நாட்களுக்குள்ள நடக்கிற அவர் செலிப்ரேட் பண்ற ஒரு வாரம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல நடக்குது. எதுக்கு அப்படின்னா டு ஸ்ப்ரெடிங் த அவேர்னஸ் அபவுட் த breastfeeding. அது மட்டும் இல்ல இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம போக எதிர்ப்பு சக்தி இல்லாம நோய்வாய்ப்பட்டு நிறைய குழந்தைகள் இறந்து போகுது. ஸோ அந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை வெளிக்காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தாய்ப்பால் பத்தி அவேர்னஸ் கொடுக்குற அந்த வாரம். ஸோ இது எப்பவுமே ஆகஸ்ட் முதல் வாரம் தான் வரும். இதோட காரணம் என்னன்னா இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது சிசுக்கள் இறப்பு விகிதத்தை வந்து குறைக்கணும். இன்னொன்னு, இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா தாய்ப்பால் கொடுத்தலில் பெற்றோரை வலுப்படுத்தல். ஸோ தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் பெற்றோர்கள் அதுக்கு எவ்வளவு முக்கியமான பங்காற்றணும் அப்படின்றத பத்தியும் சொல்றதுதான் இந்த வீக்கோட தீம், அதாவது கொண்டாடக்கூடிய இந்த கருத்து. அடுத்து வந்து பஷிமா உல் அப்படின்றது எந்த ஸ்டேட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா பஷிமா உல் அப்படின்னாலே வந்து இந்த ஆடுகள்ல இருந்து எடுக்க போற அந்த இதுதான். ஸோ எப்பவுமே இது பனி பிரதேசத்துல இருக்கிற அந்த ஆடுகள்ல இருந்து, அந்த ஷீப்ல இருந்து தான், செம்மறி ஆடுகள்ல இருந்து தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த பஷிமா உல் அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மாநிலத்துல இருந்து தான் வந்து எடுக்கிறோம். இப்போ இது யூனியன் டெரிட்டரி. ஸோ திபேத்தியன் யாக் ஷிப் அப்படின்ற ஒரு ஷிப் கிட்ட அந்த செம்மறி ஆட்டு வகைகள் தான் இந்த வகையான உள்ள ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உலகளவில் ஜிஐ டேக் வாங்கி உலகளவில் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் எக்கனாமிக்கலாக நமக்கு வந்து தெரியறது அவசியம். ஸோ பஷிமா உல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ராமன் மேகசே அவார்ட். இந்த அவார்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எந்த நாட்டு தலைவரோட ஞாபகார்த்தமா தராங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ். ஸோ பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ராமன் மேகசே அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞரோட ஞாபகார்த்தமா தான் தராங்க. ஸோ இந்த அவார்டை ஏஷியாவோட நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாளைக்கு பின்ன ஏஷியாவோட நோபல் பிரைஸ் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டா we have to know it's ராமன் மேகசே அவார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸ் த ஃபாலோயிங். எந்த நாட்டோட தலைவர்கள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் பியூர் ஃபேக்சுவல் கொஸ்டின், கான்செப்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் திஸ். ஸோ பெனின் நாட்டோட தலைவர் பேட்ரிஸ் டாக்கோன், கினியா நாட்டோட தலைவர் ஆல்பா கோண்டே, கேம்பியாக்கு அடமா பாரோ அண்ட் செனிகலுக்கு மிஸ்டர் மேக்கே சால். ஸோ இது மட்டும் இல்லாமல் பல நாடுகளோட தலைவர், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்க்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆகட்டும், இந்த பக்கம் வந்து யூகே ஆகட்டும், இந்த மாதிரி நாடுகளோட தலைவர்கள் பேரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம அவசியம். பிகாஸ் நம்மளோட இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல இது ஒரு முக்கிய பங்கு. So what is the old and new number of days in the liquidation process under the insolvency bankruptcy code? இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் படாட்டியும் இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். வாட் இஸ் த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், அதாவது நம்ம கடன் கொடுக்கணும், கடனை அவங்க திரும்ப பே பண்ணல அப்படின்னா அது பேங்க்குக்கும் இழப்பு, அந்த காசு மூலியமா அவங்களுக்கு லாபம் வரலன்னா அந்த காசை வாங்கினவங்களுக்கும் இழப்பு. அந்த மாதிரி செயல்படாம இருக்கிற வட்டி விகிதம், செயல்படாம இருக்கிற கடன்கள் பேர் தான் நான் பெர்ஃபார்மிங் அசட். அந்த மாதிரி செயல்படாத கடன்களை எப்படி தீர்க்கணும், பேங்கை எப்படி திவாலாகாம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். இந்த கோடின் அடிப்படையில முன்ன 270 நாட்களுக்குள்ள இந்த ப்ராசஸை முடிக்கணும் அப்படின்னாங்க. இப்ப அது 330 நாளா மாறி இருக்கு. ஸோ 330 நாட்களுக்குள்ள, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளவே அந்த மாதிரி இன்சால்வன்சில இருக்கிற எல்லா அசட்டையும் எடுத்து மாத்துறது அவசியம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. So moving on to next question, which of the following related to Nagar Kirtan? So Nagar Kirtan அப்படின்ற வார்த்தை எதுக்கு ரிலேட்டடான வார்த்தை அப்படின்னா Sikhs singing of holy hymns. ஸோ இந்த வார்த்தையே சொல்லுது கீர்த்தன் அப்படின்னா வந்து கீர்த்தனை, பாடல்கள். நகர் கீர்த்தன் அப்படின்னா கடவுளுக்காக அவங்க பாடுற ஒரு புண்ணியஸ்தலமான வந்து ஒரு பாடல்கள். ஆர் அது வந்து பிரைஸ், கடவுளை வந்து வாழ்த்தி கடவுள் நமக்கு அருள் புரியணும் அப்படின்றதுக்காக அந்த புனித நூலை நம்ம வாசிக்கிறது பேரு தான் நகர் கீர்த்தனை. ஸோ இது சீக் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு கலாச்சாரம்.
அடுத்து which of the following state is the first to adopt a automated multimodal biometric identification system? So biometric system நமக்கு தெரியும். ஆனா இது பார்த்தோம் அப்படின்னா பல நிலைகளை உடைய பயோமெட்ரிக் அடையாள அமைப்பு. அதாவது யாராலையும் இது சீட் பண்ண முடியாது. பல நிலைகள்ல பல இதோட க்ளோஸ் திங் ஆர் லிங்க் இருந்து ஸோ எந்த இதுலையுமே நம்ம தப்பு பண்ண முடியாதபடி ஒரு அமைப்பு தான் வந்து இந்த அமைப்பு. இதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றது மகாராஷ்டிரா. ஸோ இது மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஃபாலோ. அது மட்டும் இல்லாம எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் இது. அடுத்த question, which of the following state for the first time in India to complete the annual action under the Pradhan Mantri Awas Yojana? So Pradhan Mantri Awas Yojana, இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி have to know Pradhan Mantri Awas Yojana அப்படின்றது என்ன அப்படின்னா it's a scheme to improve the housing for the people residing in the rural areas with a subsidized rate. So கிராமப்புறத்துல வாழ்ற மக்களுக்கு புது வீடுகளை ஒரு குறைந்த விலையில கட்டித்தரதுக்கான ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அந்த ஸ்கீமை அதோட டார்கெட்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வருஷத்தோட ஸ்டேட் யாருன்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் தான் இந்த வருஷத்தோட ஆக்ஷன் பிளானை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னா அது சிட்டி ஏரியாவை சாரும், ரூரல் அப்படின்ற ஏரியா கிராம ஏரியாத்துக்கு கிராமின் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பண்ணுவாங்க. So non-banking finance companies are registered under which of the act? So இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது non-banking finance company அப்படின்னா என்னன்னா ஒரு சாதாரண பேங்க் கடன் கொடுக்கும், ஒருத்தர் டெபாசிட் பண்ணவங்க அவங்க பணத்தை எப்போ வேணா எடுத்துட்டு போற அளவுக்கு சேவிங் அக்கௌண்ட்ஸும் கொடுக்கும், இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு டைம் அக்கௌண்ட்ஸும் நமக்கு கொடுக்கும். ஆனா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி சேவிங் அக்கௌண்ட்ஸை வந்து தரவே மாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட டெபிட் கார்டோ சேவிங் அக்கௌண்ட்ஸும் இருக்காது. ஒரு பணத்தை நீங்க ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். எந்த ஒரு நிலையிலையும் அவசரப்பட்டு அந்த பணத்தை உங்களால எடுக்க முடியாது. ஸோ இதுதான் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட ஃபினான்ஸ் கம்பெனிஸோட ஒரு சிறப்பு. ஸோ இவங்க மற்ற கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி குறிப்பிட்ட நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்குள்ள அந்த பணத்தை வெளியாட்களுக்கு கடன் கொடுத்து அதை ரோலிங்ல லாபத்தையும் ஈட்டி வட்டியும் மூலமா வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 1956. ஸோ இது ஒரு கம்பெனி பேஸ் பண்ண மாதிரி தானே. ஸோ இது கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வந்து பண்ணியிருக்காங்க, நாட் அண்டர் த RBI ஆக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், who was awarded the பாரத் கௌரவ் அவார்ட்? பாரத் கௌரவ் அவார்ட் வாங்கினவங்க யாரு இந்த வருஷம் வாங்கினா? கபில் தேவ். ஸோ ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின், ஸ்டேட் கொஸ்டின் நம்ம மனப்பாடம் பண்றதுதான். அடுத்த கொஸ்டின் போவோம். ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க ரெப்போ ரேட் இஸ் த, இது ஒரு எக்கனாமி பேஸ்டு கொஸ்டின். ஸோ கான்செப்ட்ஸ் புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ரெப்போ ரேட் இஸ் த ரேட் அட் விச் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெண்ட் மணி டு த கமர்ஷியல் பேங்க்ஸ். இன்னொன்னு ரெப்போ ரேட் இஸ் த ரேட் under which the Reserve Bank of India borrows money from the commercial bank. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா ரிசர்வ் பேங்க் மற்ற பேங்க்குக்கு கடன் கொடுக்கும். ஆனா ரெப்போ ரேட்னா ரிசர்வ் பேங்க் மற்ற பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் இதுல கரெக்ட் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். ஸோ ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா ரீபர்ச்சேஸ் ரேட். இது என்ன அப்படின்னா RBI இங்க இருக்கும், RBI கிட்ட இருந்து மற்ற பேங்க்ஸ் கடன் வாங்கும். ஆனா ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்னா ரிவர்ஸ் என்ன தெரியும், ஏன்னா RBI பெருசு மற்ற பேங்க்ல சின்னசு. ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்னும் போது இந்த சின்ன பேங்க்ல இருந்து இந்த பெரிய RBI கடன் வாங்கும், அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இதுல முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரேட்டையுமே யார் ஃபிக்ஸ் பண்ணுவான்னா RBI. நான் கடன் கொடுத்தாலும் நான் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன், நீங்க எனக்கு கடன் கொடுத்தாலும் நான் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு RBI இதுல கவனம் குறிப்பா இருக்காங்க. இதுதான் இப்ப நடைமுறையிலும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது which of the following places in Indian Constitution region Marl coral reef around? coral reef அப்படின்னா பவளப்பாறைகள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுனாமி வந்த சமயத்துல தமிழ்நாட்டுல பிச்சாவரம் ஏரியால அந்த மாதிரி ஏரியால எல்லாத்துலயும் சுனாமியோட தாக்குதல் குறைவா இருந்ததுக்கு காரணம் இந்த பவளப்பாறைகளும் அதையும் தாண்டி மேங்க்ரூவ்ஸ் அப்படின்ற ஒரு வகையான நீர் செடிகளும் நீர் மரங்களும் தான். ஸோ இந்த பவளப்பாறைகள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் ஆஃப் த அபவ். இந்த 4 இடமுமே வந்து பவளப்பாறைகளால நிறைந்த இடம் தான். இந்தியாவோட அந்தமான் நிக்கோபார் ஆகட்டும், இந்த பக்கம் லக்ஷதீப் ஆகட்டும், ரான் ஆஃப் கட்ச் குஜராத்ல ஆகட்டும், கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாட்டில் ஆகட்டும், 4 இடமே பவளப்பாறைகளால நிரம்பப்பட்ட ஒரு இடங்கள் தான். ஸோ அடுத்த கொஸ்டின், ரீசென்ட்லி வேர் டிட் த டெக்
a technology exchange happened அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அப்படின்னா IIT New Delhi. It's a straight question. Tech exchange அப்படின்றது எங்க நடந்துச்சு அப்படின்னா IIT New Delhiல நடந்தது. So next question, how many laws are repealed in the Indian Parliament during? So இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். காலங்கள் மாற மாற சட்டங்களும் தேவைகளும் மாறும். அப்படி மாற சமயத்துல எந்தெந்த சட்டம் நமக்கு தேவையோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி உள்ளேயும் கொண்டு வரலாம், எந்தெந்த சட்டம் நமக்கு தேவையோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி வெளியும் தூக்கி எறியலாம். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து லா ரிஃபார்ம் கமிஷனோட ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி 58 சட்டங்களை இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இந்தியாவோட மற்ற சட்டங்கள்ல இருந்தும் நீக்கி இருக்காங்க. இது வந்து முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்பவும் இல்லாத ஒரு ரிஃபார்ம். ஸோ லா ரிஃபார்ம் கமிட்டி அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணபடி இதை வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, at the time of independence, which of the following is the largest princely state of India? So இந்தியாவோட largest princely state இருந்த independence வாங்கும்போது இருந்த மாகாணம் எது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது இருந்த ஒரு பெரிய இது. ஸோ யாரும் பார்த்தோம்னா ஹிந்து ராஜா ஹரி சிங் இருக்காரு இல்லையா, எஸ், அவரோட தலைமையில் இருந்த காஷ்மீர் தான் இந்த மாதிரி பெரிய மாகாணமா இருந்தது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்போ காஷ்மீர் ஸ்டேட்டஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது தெரியணும். மொத்தம் 565 மாகாணங்கள்ல பெரிய மாகாணம் காஷ்மீர். எப்பனா சுதந்திரம் அடையும் வேலையில. ஸோ நெக்ஸ்ட் ஒன், which of the following countries labeled as currency manipulator by USA? ஸோ நாணய சூழ்ச்சி செய்யறவங்க அப்படின்னு எந்த கண்ட்ரியை பார்த்து யூஎஸ்ஏ சொன்னாங்க அப்படின்னா we all know it's China. ஸோ சைனா தான் நாணயத்தை சூழ்ச்சி பண்ணி அவங்களோட வருமானத்தை பெருக்கிக்கிறாங்க, டாலரோட மதிப்பை குறைக்கிறாங்க அப்படின்னு யூஎஸ்ஏ கொஞ்ச நாளா சாடிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ ட்ரேட் வார் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது காரணம் இதுதான். ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கணும், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ரீசெண்டாக ஜட்ஜஸோட எண்ணிக்கை அதிகரிச்சாங்க. அது எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வி. ஸோ எவ்வளோனா மொத்தம் 34 ஜட்ஜஸ் புதுசாக வந்திருக்காங்க. முன்ன 31 பேர் இருந்தாங்க இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ 34 பேர் மொத்தம் இருக்காங்க. ஸோ எஸ், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3 டைமென்ஷன் சிக்னல் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்க அப்படின்னா மொஹாலி. ஸோ மொஹாலி எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மொஹாலி எங்க இருக்கு அப்படின்னா இட்ஸ் இன் த பஞ்சாப். ஸோ பஞ்சாப்ல இருக்கிற மொஹாலியில தான் 3 டைமென்ஷன் சிக்னல்ஸை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிராஃபிக் கிளியர் பண்ண அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், which of the following state is the first state to have the dedicated law of prevent mob lynching? மாப் லிஞ்சிங்கை ப்ரிவென்ட் பண்ற ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாப் லிஞ்சிங்னா நமக்கு தெரியும், கும்பல் கொலைகள் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு வருது. ராஜஸ்தான் கேஸ் ஆகட்டும், ஆழ்வார் லிஞ்சிங் கேஸ் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா கேஸ்லயும் பல அப்பாவிகள் வந்து தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. இதை எதிர்த்து சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர். ஸோ மணிப்பூர் ஸ்டேட் தான் முதல்ல இதை எதிர்த்து சட்டம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஸோ ஏன்னா ஆழ்வார் லிஞ்சிங் கேஸோட ஒரு எஃபெக்டா அந்த பாதிப்புகளை பார்த்து தன் ஸ்டேட்லையும் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு மணிப்பூர்ல முதல் இந்த சட்டத்தை இயற்றியிருக்காங்க. ஸோ எஸ், இன்னொன்று நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரத் 4 ஸ்டேஜ் வெஹிக்கல்ஸ். ஸோ பாரத் 4ஆம் நிலை வெஹிக்கலை எப்போ கடைசியாக விற்பனை செய்யணும் அப்படின்னா அதோட கடைசி டேட் 1 April 2020. அதுக்கு மேலே பாரத் 4 வெஹிக்கல்ஸை விற்பனை செய்யக்கூடாது. அப்படி மீறி விற்பனை செஞ்சால் அவங்களுக்கு போதுமான ஏற்ற அளவுக்கு ஃபைன் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன விற்பனை செய்வாங்க அப்படின்னா பாரத் 6, ஏன்னா பாரத் 5 ஸ்கிப் பண்ணிட்டு பாரத் 6 ரக வாகனங்களை தான் வந்து விற்பனை செய்யப்படும். நம்மளும் யூரோப்பாவும் இந்த ஒரு விஷயத்துல ப்ராப்பரா இருப்போம் அப்படின்றத டீல் பண்ணியிருக்கோம். ஸோ என்னைக்கு கடைசி டெட்லைன் பாரத் 4 வெஹிக்கிள்க்குனா 2020 April 1ஆம் தேதி. இன்னும் 6 மாச காலங்கள் கூட இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். Next question, which of the following women parliamentarian won the outstanding parliamentarian award? So பாராளுமன்றத்தோட ஆளுமை திறன் பெற்ற பெண்கள் அப்படின்ற அவார்டை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ் அண்ட் நஜ்மா ஹெப்துல்லா அப்படின்ற 2 பெண்மணிகள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஸோ சுஷ்மா ஸ்வராஜ் அண்ட் நஜ்மா ஹெப்துல்லா அவுட்ஸ்டாண்டிங் பார்லிமெண்டேரியன் அவார்டு அப்படின்ற அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பக்கா ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். Next question,
how many are allocated of the seats of Legislative Assembly of Union Territory of Jammu and Kashmir. So நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற மாநிலத்தை ரெண்டா பிரிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் அதே மாதிரி லடாக் யூனியன் பிரதேசம் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ லடாக் பிரிஞ்சு போனதுனால ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 107 107 சீட் தான் இருக்கு. இதுக்கு முன்னே இருந்த 150 சீட்ல 107 தான் இருக்கு. மீதி சீட் எல்லாமே லடாக் தனியா பிரிஞ்சு போனதுனால அதோட சேர்த்து போயிடுச்சு. ஸோ இப்ப பிரியப்பட்ட அண்ட் யூனியன் பிரதேசமா மாற்றப்பட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வெறும் 107 சீட் தான் இருக்கு. So, in which of the following state Gorkha land found to be as demanding the statehood? So, Gorkha land தனி நாடு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு எங்க சொல்லியிருக்காங்க, எந்த ஸ்டேட்ல அடம் பிடிக்கிறாங்க, எந்த ஸ்டேட்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல தான் தனி கோர்க்கா லேண்ட் வேணும் அப்படின்ற பிரச்சனை ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு கவர்மெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா கோர்க்கா லேண்ட் எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கிட்ட இருக்கிற டார்ஜிலிங் அந்த ஏரியால இருக்கு. ஸோ இங்க மொழியை வச்சு டிஸ்கிரிமினேஷன், கல்ச்சர் வச்சு டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறதுனால எங்களுக்கு தனி நாடு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அங்க எழுந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி தீர்க்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டோனி மாரிசன் அப்படின்ற நோபல் லாரட் லிட்ரேச்சருக்காக பரிசு வாங்கியிருக்காரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. டோனி மாரிசன் யூஎஸ்ஏவை சேர்ந்த ஒருத்தர், லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், ஸோ ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் மெக்காங் கங்கா? ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்க்கணும். மெக்காங் அப்படின்னா என்ன, கங்கா. ஸோ மெக்காங் அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியன் மாகாணங்கள்ல நாடுகள்ல ஓடுற ஒரு பழமையான ரிவர் பேர் மெக்காங். கங்கா அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு பழமையான ஒரு ஆறு. ஸோ மெக்காங் கங்கா கோஆபரேஷன் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஈஸ்ட் நேஷன்ஸ்க்கும், அதாவது தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லப்படுற இந்த ஈஸ்ட் நேஷன்ஸ்க்கும் நடுவுல நடந்த மீட்டிங் பேங்காக்ல நடந்தது. ஸோ இதுல மொத்தம் எத்தனை நாடுகள் பங்கேற்றாங்க அப்படின்னா மொத்தம் 6 நாடுகள் பங்கேற்றாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ கரெக்ட்லி மேட்ச் ஃபாலோயிங் பாரத் ரத்னா அவார்ட்ஸ். பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்க, எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க மேட்ச் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஸ்டின். பிரணாப் முகர்ஜி ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்காக வாங்கியிருக்காரு. நானா தேஷ்முக் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஸோ என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், அனிமல் ஆக்டிவிஸ்ட், அதையும் தாண்டி பூபன் ஹசரிகா அப்படின்ற ஒரு மியூசிஷியன். ஸோ இவங்க இந்த துறைகளுக்காக பாரத் ரத்னா அவார்டை வாங்கியிருக்காங்க அப்படின்றது இங்க குறிப்பிட வேண்டிய விஷயம். So, write the following union territory in descending order according to area. So, இது basic geography knowledge இருந்தா நம்மளே சால்வ் பண்ணலாம். ஸோ நார்த்ல இருந்து சவுத் வரையும் ஜியோகிராபிக்கல் ஏரியா வரை பார்த்தோம்னா முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கு கீழே லடாக், அதுக்கு கீழே நியூ டெல்லி, அதுக்கு கீழே புதுச்சேரி அப்படின்னு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. ஸோ இதையும் தாண்டி நியூ டெல்லி கீழே சண்டிகர், அதுக்கப்புறம் இந்த பக்கம் தாமன் தியூ இருக்காங்க, இந்த பக்கம் புதுச்சேரி இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜியோகிராஃபில மேப் வச்சு ஒரு தடவை படிக்கணும் கண்டிப்பா. அடுத்து சுப்ரீம் கோர்ட்ல ரீசெண்டா ஓவர் நைட் டிராபிக்கை பேன் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஒரு ஸ்டேட்டோட எந்த நேஷனல் பார்க்க பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. தி ஆன்சர் இஸ் பந்திப்பூர் நேஷனல் பார்க். ஏன் அப்படின்னா பந்திப்பூர் நேஷனல் பார்க்ல இரவு நேரங்கள்ல வாகனங்கள் போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இரவு நேரங்கள்ல விலங்குகள் தன்னோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது வண்டிகளோட குறுகிய வெளிச்சத்தால அவேர்னஸ் இல்லாம அடிபட்டு இறந்து போகுது. ஸோ எஸ்பெஷலி அனிமல், எலிஃபேண்ட்டும் லயனும் அதுக்கு கணக்கா இரவுகள்ல இறந்து போகுது அப்படின்றதுக்காக ஸோ டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணி இரவு நேரத்துல வண்டி அலோவ் பண்றது இல்லை, விடிஞ்ச பிறகுதான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எந்த பூங்கால அப்படின்னா ரீசெண்டா பந்திப்பூர் நேஷனல் பார்க்ல இது வந்திருக்கு. மற்ற பூங்காலையும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு திட்டம் அமலுக்கு வரலாம். ஸோ மேகதூத் ப்ராஜெக்ட் ஒரு மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மேகதூத், ஸோ மேகம் அது விடுற தூது எதுக்காக அப்படின்னா அந்த கிராப் பேஸ்ட் அட்வைஸ் டு ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ்க்காக மேகங்கள் விடுற தூது என்ன அப்படின்றத பத்தி பேசுறது தான் இந்த மொபைல் ஆப். ஸோ எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் எந்தெந்த கிராப்புக்கு எவ்வளோ உரங்கள் போடணும், எப்பப்போ மழை அடிக்கும், எப்பப்போ இந்த வேலைக்கு எப்பப்போ பயிரிடலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த மேகதூத் ஆப் சொல்லியிருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு.
Next question, which of the following company organizations first to launch the reusable? So ரொம்ப முக்கியம், வளர்ந்து வர டெக்னாலஜி reusable launch vehicle. Reusable launch vehicle அப்படின்னா we all know திரும்பவும் யூஸ் பண்றப்படுற ஒரு launch vehicle, ஒரு ஸ்பேஸ் vehicle. இத எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது லான்ச் பண்ண ஆர்கனைசேஷன் SpaceX. We all know SpaceX ஒரு வளர்ந்து வர ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். எந்த நாட்டுல அப்படின்னா USA. அதையும் தாண்டி ஃபால்கான் ராக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற ராக்கெட்களை விண்வெளிக்கு அனுப்பி சேட்டலைட் அங்கே ட்ராப் பண்ணி திரும்பவும் அந்த ராக்கெட்கள் பூமியில நுழையிற மாதிரி ரீயூசபிள் டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க SpaceX. ஸோ இந்த டெக்னாலஜி கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வரவிருக்கு. Next one, who is the head of Competition Law Recommittee? Competition Law Recommitteeக்கு ஹெட் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ். ஸோ இவரோட தலைமையில தான் அந்த கமிட்டி கூடியிருக்கு. அவங்களோட ரிப்போர்ட் வந்த பிறகு அதை விரிவாக்கமா பார்ப்போம். Where is the 3-day Global Investor Summit planned to head? So Global Investor Summit எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. It's going to happen in New Delhi. So New Delhiல தான் Global Investor Summit நடக்குது. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு Global Investor Summit ஜனவரி 23, 24, 2019 நடந்தது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணும் அப்படின்னா, ஆஃப்டர் த அசாம் எந்த ஸ்டேட்ல இண்டிஜினஸ் இன்ஹாபிட்டன்ட்க்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவில் அதே மாநிலத்தில் வசிக்கிற மக்களும் வேறு மாநிலத்திலிருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்களும் வேறு வேறு ஒருத்தர்கள். ஸோ அந்த உள்ளூர்வாசிகளை அடையாளப்படுத்துறதுக்கான ப்ராசஸ்ல முதல்ல நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் NRC அப்படின்னு களமிறங்கினது அசாம். ஸோ அசாமுக்கு அப்புறம் இப்போ தன்னோட உள் மாவட்ட மக்களை உள்வாசிகளை வந்து பாதுகாப்புக்காக இறக்கி இருக்காங்க நாகாலாந்து. ஸோ நாகாலாந்தும் உள்ளூர்வாசிகள் யார் யாருன்றது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிறப்பு சலுகை தர்றதோ ஆர் வெளியூர் ஆட்களை வெளியேற்றம் செய்யறதோ அதை பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க நாகாலாந்து. அடுத்து நம்ம பார்க்க போறது பர்சனாலிட்டிஸ் அவார்ட். இட்ஸ் அ டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின். யார் யாருக்கு என்னென்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அபிநந்தன் அவர்களுக்கு வீர் சக்ரா அவார்டு, சாஷன் சிங்க்கு வயா சேனா அவார்ட், மென்டி அகர்வாலுக்கு யூத் சேவா அவார்ட், ஹர்ஷ்பால் சிங்குக்கு கீர்த்தி சக்ரா அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு பற்றியான டீட்டெயில்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ this question, who was appointed as the Asian Athletic Association Athletes Commission member? So ஆசிய தடகள கூட்டமைப்போட உறுப்பினரா ரீசெண்டா நியமிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னா சாக்ஷி மாலிக். நம்ம இவங்களை மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஹரியானா ஸ்டேட்ல இருந்து பிறந்து வளர்ந்து வந்த ஒரு ரெஸ்லர். ரீசெண்டா நடந்த காமன்வெல்த் போட்டிகள்ல ரெஸ்லர் பதவியில தங்கம் வென்ற பெண்மணி சாக்ஷி மாலிக். ஸோ அவங்க தான் இப்போ புதுசா ஆசிய தடகளத்தோட ஒரு புது உறுப்பினரை சேர்ந்திருக்காங்க. Next question, which of the following two countries suspend their trade ties recently? யாரு அவங்களோட ட்ரேட் டைய முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. காரணம் நமக்கே தெரியும். பிப்ரவரி 14 நடந்த புல்வாமா தாக்குதலோட அடிப்படையில இந்தியா பாகிஸ்தானோட வர்த்தக உறவை துண்டிச்சிட்டாங்க. ஸோ இதோட எதிர்ப்பா பாகிஸ்தானுக்கு பல கோடி நஷ்டம் இருந்திருக்கு அப்படின்றதையும் வெளியே சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்ற ஒரு பட்டம் தருவாங்க. அந்த பட்டத்தையும் இந்தியா பாகிஸ்தான் கிட்ட இருந்து திருப்பம் பெற்றுட்டாங்க. ஸோ அவங்க இனிமேல் நம்ம கிட்ட குறைஞ்ச விலையில வணிகம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், எந்த ஸ்டேட்மெண்ட் இதுல கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் அரேஞ்ச் பண்றாங்க. இன்னொன்னு, யாத்ரா டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த லிபுலேக் பாஸ் அண்ட் நதுலா பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லி கரெக்ட். ஆமா, கைலாஷ் மானசரோவர் யாத்ரா லிபுலேக்லயும் நாத்துலாலையும் நடக்குது. ஆனால் அதை கவர்மெண்ட் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்றாங்க, பிரைவேட் ஏஜென்சிஸ் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த யாத்திரைக்கு அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ கைலாஷ் மானசரோவர் யாத்ரா இஸ் ஒன்லி ஆர்கனைஸ்ட் பை கவர்மெண்ட் அண்ட் நாட் பை த பிரைவேட் டிராவல் ஏஜென்சிஸ் எவ்ரி இயர். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், ரிலையன்ஸ் இந்தியா லிமிடெட் சைன் த அக்ரிமெண்ட் வித் ஹூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளவுட் ஆஃப் டெக்னாலஜிஸ்க்காக, கிளவுட் டேட்டா டெக்னாலஜிக்காக ரிலையன்ஸ் கம்பெனி ரீசெண்டாக யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கூட சைன் பண்ணியிருக்காங்க கிளவுட் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ண.
அடுத்து, what is the name of a song was released by the Union Minister of Environment as a tribute of Independence Day? நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்காக யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ரிலீஸ் பண்ண புது சாங் என்ன அப்படின்னா வத்தான் சாங். ஸோ வத்தான் அப்படின்ற சாங் தான் இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடுறதுக்காக என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி அந்த அமைச்சகம் வெளியிட்ட பாடல். So which of the following state created world record recently by planting 22 crore saplings one day? ஒரே நாள்ல 22 கோடி மரக்கன்றுகளை நட்ட ஸ்டேட் எது அப்படின்னு கேக்குறாங்க. There is none other than உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் தான் ஒரே நாள்ல 22 கோடி மரக்கன்றுகளை நட்டு உலக சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். ஸோ கடைசி இட்ஸ் அன் ஈஸி கொஸ்டின், நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ்ல. லிசனிங், லேர்னிங், லீடிங் இந்த புத்தகத்தை யாரோட வாழ்க்கை இதுவரை இங்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இது யாருன்னா வெங்கையா நாயுடு. அவங்களோட வாழ்க்கை இதுவை தான் வந்து இங்க கான்ட்ரிபியூட் பண்ணி புக்கை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பிரசிடென்டோட தலைமையில இந்த புக்கை வெளியிட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வெங்கையா நாயுடு இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட நம்மளோட கொஸ்டின் டிஸ்கஷன் முடியுது. மேத்ஸ்க்கான தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி இனிமேல் எவ்ரி சண்டேஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதோட எக்ஸ்பிளனேஷனோட நாங்கள் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், கீப் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கான நாலேஜஸை இந்த மாதிரி வகையில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எக்ஸாம்ஸில் நல்லபடியாக எழுதி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். சென்னை ஐஎஸ் அகாடமி டீமோட வி ஆர் வெல்கமிங் யூ. தேங்க்யூ. அண்ட் மேலும் என்ன குவாரிஸ்க்கு சென்னை ஐஎஸ் அகாடமியோட வெப்சைட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அட்மிஷன்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸை இந்த நம்பரில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் 60x square is equal to 34,516 ஆகும். அப்போது ஃபைனலி உங்களுக்கு x square is equal to 576 கிடைக்கும். 60 அதாவது 34,560 நீங்கள் 60 வகுத்தீங்க அப்படின்னா 576 கிடைக்கும். அப்போ ஃபைனலி உங்களுக்கு x is equal to 24 அப்படின்னு கிடைக்கும். அப்போது x is equal to 24 அப்படிங்கிறது அப்போ நம்ம x எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா HCFக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அப்போது HCF is equal to 24 அப்படின்னு ஆகிடும். அப்போது LCM அப்படிங்கிறது என்னென்னா 60 டைம்ஸ் ஆஃப் HCF இருக்காங்க. அப்போ 60 டைம்ஸ் ஆஃப் 24 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1000, அதாவது 1440, அதாவது 60 டைம்ஸ் ஆஃப் 24 அதாவது LCM இல்லைங்களா. இப்போ LCM வந்து 1440 அண்ட் HCF வந்து 24. அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1416. அது கொஸ்டின் நம்பர் 77 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 77 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா LCM ஆஃப் 2 numbers is 14 times of their HCF. The sum of LCM and HCF is 600. If one number is 280, then the other number is என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இது எண்களின் மீசிமா ஆனது அவற்றின் மீப்போவின் 14 மடங்கு ஆகும். மீசிமா மற்றும் மீப்போவின் கூடுதல் 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 280 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போது மீசிமா வந்து இது சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா HCF, அதாவது HCF இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா LCM should be என்னவா இருக்குங்க, கண்டிப்பாக 14x ஆக தான் இருக்கும். சரிங்களா. அப்போ சம் ஆஃப் HCF அண்ட் LCM இஸ் ஈக்குவல் டு 600 கொடுத்துருக்காங்க. அப்போது 14x ப்ளஸ் எக்ஸ் அதாவது HCF இஸ் ஈக்குவல் டு 600 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ 15x இஸ் ஈக்குவல் டு 600 ஆகும். இப்போ ஃபைனலி x இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு 40 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. அதாவது x இஸ் ஈக்குவல் டு HCF இல்லைங்களா. சரிங்க. இப்போ HCF LCM கிடச்சி அப்போ வந்து அவங்க ஒன் நம்பர் கொடுத்து another நம்பர் கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF LCM. அப்போ HCF வந்து 40 இன்ட்டு LCM வந்து 14 டைம்ஸ் இருக்காங்க. 14 இன்ட்டு 40 பார்த்தீங்கன்னா நீங்கள் 560 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது 560 இஸ் ஈக்குவல் டு அந்த 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ ஒன் நம்பர் 280 கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 280 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷன் ஆகுங்களா. 280ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கும்னா 40 இங்கே 1 டைமும் இதில் 7 டைம்ஸும் இருக்கும். 7ஆல் 560 நீங்கள் அடிச்சிங்கன்னா 7 இங்கே 1 டைமும் 7 இங்கே நீங்கள் 7 1 டைமும் 560ல் 7 வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா
80 டைம்ஸ் கிடைக்கும். அதாவது another number is 80. உங்கள் கொஷின் படி ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சரி, அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 78 எடுத்துக்கோங்க. கொஷின் நம்பர் 78 பார்த்தோம் அப்படின்னா the least number which when increased by 1 is divisible by 12, 18, 24 and 32 இஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்ட அந்த எண் வந்து முழு மீதமின்றி 12, 18 மற்றும் 24 மற்றும் 32 ஆகிய எண்களால் வகுப்படணும். கண்டிப்பாக ஒரு எண் வந்து இந்த எண்களால் தான் வகுப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர்ஸுடைய அது எல்சிஎமாக தான் இருக்க முடியும். அப்போ எல்சிஎம் ஆஃப் 12, 18, 24 and 32 இஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அப்போ நீங்கள் 12 எப்படி பிரிக்கலாம், நீங்கள் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். 18 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அண்ட் 24 2 கியூப் இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அண்ட் 32 2 பவர் 5 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ எல்சிஎம் ஆஃப் தி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்கன்னா அதிக அடுக்குகளுடைய பொதுவான மற்றும் பொதுவல்லாத எண்களின் பெருக்கல் பலன் தான் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதிக அடுக்குகளுடைய பொதுவான எண் பார்த்தீங்கன்னா 2 பவர் 5 இருக்கும். 2ல் பார்த்தீங்கன்னா 2 and 3 மட்டும் தான் இருக்கீங்க. அண்டு 3ல் அதிக அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பவர் 2 தான். அதாவது 3 பவர் 2 வந்து 9. 2 பவர் 5 அப்படிங்கிறது 32. 32 into 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 288 கிடைக்கும். அப்போ 288 அப்போ அது கூட வந்து 28 வந்து கம்ப்ளீட்லி டிவிசபிள். அப்போ 1 சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 288 minus 1 is equal to 287 கிடைக்கும். அப்போது நமக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 287. சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 79. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the HCF of x cube plus 1 and x power 4 minus 1 என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் x cube plus 1 என்னென்னு எடுத்துக்கலாம்னா x cube plus 1 cube எடுத்துக்கலாம். அப்போ x cube plus 1 cube is equal to நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா x plus 1 into x square plus 1 square plus x into 1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு அமையும். சரிங்களா. இப்போ அதே போல் எக்ஸ் பவர் 4 நம்ம எப்படியும் எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 2 மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா HCF அப்படிங்கிறது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்கணும். இப்போ ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட் அப்போ நமக்கு ஆன்சர் வந்து கொஸ்டின் நம்பர் 79 ஆப்ஷன் சி எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். சரி, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80 எடுத்துக்கங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா the LCM of two numbers is 495 and the HCF is 5. If the sum of the numbers is 100 then the difference is என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இரு எண்களுக்குரிய மீச்சிறு மதிப்பு 495 மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரும் மதிப்பு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மீப்பெரும் மதிப்பு வந்து மீப்பெரு வகுத்தி இரு எண்களின் கூடுதல் 100 எண்ணில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ நீங்கள் அப்போ அந்த 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 நம்பர்ஸ் ரேஷியோ இருந்தால் நம்ம அதோட SCF சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 2 நம்பர் உள்ளதுக்கு நம்ம மிஸ் பண்ண முடியும். இப்போ அந்த 2 நம்பரும் வந்து A:B அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு நம்பர் 5A இருக்கும் அண்ட் another நம்பர் 5B இருக்கும். அப்போ 5A + 5B is equal to 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நம்ம இப்போ 5 காமனாக வெளியே எடுத்துகிட்டு A + B அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5ல் 100 அடிச்சிங்கன்னா நீங்கள் அதாவது A plus B is equal to 100 சொல்லுங்கள். இப்போ 100 5 அடிச்சுன்னா நீங்கள் A plus B is equal to 20 அப்படின்னு சொல்லி படிக்கணும். நீங்கள் 20 அதுக்கப்புறம் அவங்க வந்து சம்மு தான் வந்து அப்போ அந்த 2 நம்பர் அப்போ A:B என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ A plus Bயோட வேல்யூ சம் ஆஃப் A plus B கிடச்சிருக்கு இல்லைங்கன்னா அதை நம்ம சம் ஆஃப் கோ ப்ரைம்ஸாக பிரிக்கணும். இப்போ சம் ஆஃப் கோ ப்ரைம்ஸ் அதை பிரிச்சிங்க எப்படி பிரிக்கணும், ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிப்போம். 1:19 அப்படிங்கிற ரேஷியோவில் ஒரு நம்பரும்
அண்டு 2:18 கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. 3:17 அப்படிங்கிற ரேஷியோ ஒரு பேர் இருக்கும். அண்ட் அகெயின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4:16க்கோ 5:15 அண்ட் 6:14 வாய்ப்பு கிடையாது. நம்ம அகெயின் 7:13க்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒரு பேர் இருக்கலாம். இந்த 8:12 9:11க்கு ஒரு பேர் இருக்குது. அந்த 10:10 கிடையாது, திரும்ப ரிப்பீட் ஆகும். அகைன் பார்த்தோன்னா 11:9 அது வந்து ரிப்பீட் ஆகிறதுல இந்த 4 பேர் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும்தான் சம்மு வந்து 100 ஆகும். அதோட HCF அண்ட் LCM வந்து 495 and 5 ஆகும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ரேஷியோவில் இருக்குன்னா அப்போ HCF இதோட 5 இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைச்சிடும். அதாவது சம்மு வந்து 100 வரணும். இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா HCF இந்த 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 1 × 5 5 ஒரு பேர் பார்த்தீங்கன்னா 5,95 ஒரு பேர். அண்ட் அனதர் பேர் பார்த்தீங்கன்னா 15,85 அண்டு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா 35,65 அண்ட் அனதர் பேர் பார்த்தோம் அப்படின்னா 45,55 அப்படிங்கிற வாக்கில் இருக்கும். இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து HCF வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து 5 வர வாய்ப்பு இருக்குது. நாம் இப்போ இதனுடைய LCM வச்சு தான் நம்ம வந்து இதில் வந்து நமக்கு கெஸ் பண்ணோம் அது எந்த பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, இப்போ இதோட LCMs வந்து நம்ம செக் பண்ணோம்னா சரிங்களா, கண்டிப்பாக 595க்கு வந்து 495 கிடையாது, 15 and 85க்கும் கிடையாது, 35 and 65க்கும் கிடையாது. அப்போ நாம் 45 and 55 அப்படிங்கிற பேர் மட்டும்தான் LCM 495 இருக்கும். அப்போ அந்த பேர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 45 and 55. டிஃப்ரென்ஸ் இஸ் என்ன இருக்குங்க, 45 and 55 பார்த்தீங்கன்னா 10. தென் தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 80க்கு ஆன்சர் இஸ் A. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 81 எடுத்துக்கங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங் 1657 and 2037 லீவ்ஸ் ரிமைண்டர் 6 and 5 ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1657 மற்றும் 2037 ஆகிய இரு எண்களையும் ஒரு எண்ணால் வகுக்கப்படும் பொழுது கிடைக்கும் மீதி முறையே 6 மற்றும் 5 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எண்ணில் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் வேறு எதுவும் இல்லைங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1657 நீங்கள் அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பராக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 6 கிடைக்குது. அப்போது 1657 - 6 is equal to 1651 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக அந்த நம்பரில் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகக்கூடிய என்ன இருக்குங்களா. அதே மாதிரி செகண்ட் ஹிண்ட்டு 2037 - 5 அதுக்கு ரிமைண்டர் 5 இல்லைங்களா. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2032 இந்த எண்ணும் கண்டிப்பாக அதே எண்ணால் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக டிவிஸ் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். அப்போது அந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் என்னவாக இருக்குன்னா இந்த ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். சரிங்களா, அது கண்டிப்பாக இது ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் மீன் பண்ணுறாங்க. அப்போ HCF ஆஃப் 1651 and 2032 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ HCF ஆஃப் 1651 and 2032 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டுக்கும் நம்ம HCF கால்குலேட் பண்ணால் நமக்கு 127 கிடைக்கும். அப்போ கொஸ்டின் நம்பர் 81க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 127ஆல் நீங்கள் 1657 2037 நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் 6 and 5 கிடைக்கும். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 82 நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 82 எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 82 பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 12 × x - power 3 and 15 × x - 1 × x + 2 power 2 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கான LCM கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 12 × x - 1 கியூபை நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் ஃபைவ் ஃபேக்டர்ஸாக பிரித்தோம் அப்படின்னா 12 எப்படி பிரிக்கும், ஃபஸ்ட்டுனா நம்ம 2² × 3 × ஃபைண்டு நமக்கு இங்கே இது ஒரு ஃபேக்டராக இருக்கும் x - 1 power 3 அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 15 எப்படி பிரிக்கணும்னா 3 × 5 அப்படிங்கிற வகையில் பிரிப்போம். அப்போ அண்டு அது ஒரு ஃபேக்டராகும். அண்டு x - 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராகும் இன்ட்டு x + 2 power 2 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்கும். இப்போ நம்ம LCM படி பார்த்தோன்னா அதாவது ஹையஸ்ட் பவர்ஸ் காமன் அண்ட் அன்காமன் நம்பர் சொல்லி பார்த்துருப்போம். முதல்ல ஹையஸ்ட் பவர்ஸ் இருக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே பார்த்தோன்னா 3 இருக்குது. 3ல் ஹையஸ்ட் பவர் 3 மட்டும்தான். அப்போ 3 எடுத்துப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5 இருக்குது அண்டு 2 power 2 இருக்குது அண்டு ஃபஸ்ட் நம்பர்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் x - power 3 அண்டு x - 1 இருக்குது. அது நம்ம வந்து
ஹையஸ்ட் பவர்ஸ்னு பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 1/3 எடுத்துப்போம் இன்ட்டு அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நமக்கு இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2/2 இருக்குது. ஸோ இதை எடுத்துனா அப்போ நீங்கள் 3 × 5 × 2/2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். ஃபைனலி ஆன்சரு 60 × x minus 1/3 into x plus 2/2 அப்போ then answer is option A, question number 82. அப்புறம் next question number 83 பார்த்தீங்கன்னா the LCM of two numbers is 6 times their HCF ன்னு சொல்லியிருக்காங்க. the sum of the HCF and the LCM is 210. the HCF is equal to n சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ HCF என்னவாக இருக்கும்ன்றது தான் கொஸ்டின். என்ன மீசியமானது ஆப்ஷன் மீபோவின் 6 மடங்கு, மேலும் மீசியமா மற்றும் மீபோவாக்களின் கூடு 210. தமிழில் வந்து 21 இருக்குது, நீங்கள் 210 எடுத்துக்கங்க. ஃபைன், ஏன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடியதான் ஃபைனலாக எடுப்போம் இல்லைங்களா. சரி, மீபோவின் மதிப்பு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ HCF வந்து எப்பவும் போல் நமக்கு அங்கே எக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக LCM என்னவாக இருக்கும், கண்டிப்பாக LCM என்னவாக இருக்கும், 6x இருக்கும் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அவங்க, HCF and LCM ஓட சம் ஆஃப் HCF and LCM. அப்போ HCF வந்து நமக்கு எக்ஸு, LCM வந்து 6xனா அப்போ மொத்தம் எக்ஸ் ப்ளஸ் 6x வந்து 7x இருக்கும். அப்போ சம் ஆஃப் HCF and LCM 7x is equal to 210 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபைனல் நமக்கு என்ன ஆகும், இப்போ x is equal to 30 அப்படின்னு சொல்லி கிடைக்குங்களா. அப்போது HCF is equal to xன்னு எடுத்துக்கோங்க. HCF தானே கேட்டிருக்காங்க நம்மள. அப்போது HCF is equal to அது xன்னா அப்போ x is equal நம்ம என்ன எடுத்துருக்கோம், 30 கிடச்சிருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த ஆன்சர் இஸ் 83. கொஸ்டின் நம்பர் 83க்கு 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 84 போங்க. 84 பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் LCM ஆஃப் A and B இஸ் A, ஏக்கும் பிக்கும் LCM பார்த்தீங்கன்னா A, அண்ட் LCM ஆஃப் B and C பார்த்தீங்கன்னா B, தென் வாட் இஸ் தி LCM ஆஃப் C and A அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது A மற்றும் B இன் மீப்பேவா மீப்பெரு மடங்கு, அதாவது மீப்பேவா பார்த்தீங்கன்னா A ஆகும், B and C பார்த்தீங்கன்னா B ஆகும் இருந்தால் C and A உடைய LCM என்னவா இருக்கும், அதாவது மீப்பேவா என்னவா மீசியமா என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம LCMோட டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்ட எண்கள் மிகப்பெரிய எண்ணாகும் அல்லது அதன் மடங்களாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ இங்கே கொடுத்துருக்குற நம்மள ஏபியில் ஏ தான் பெருசு, அதாவது ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் பி அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் பிலையும் சிலையும் பார்த்தீங்கன்னா பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் சி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தென் பி வந்து சியோட பெருசு, பியை விட ஏ பெருசாக இருக்கும்போது கண்டிப்பாக ஏ தான் வந்து சியை விட பெருசாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தில் நம்ம இதோட LCM என்னென்னு பார்த்தோன்னா எந்த எண் பெரியதாக இருக்கோ அதுதான் அதோட LCMமாக இருக்கும் இல்லைங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏ அண்ட் சியோடைய LCM பார்த்தீங்கன்னா நமக்கு ஏவாக தான் இருக்கும். அப்போ தென் கொஸ்டின் நம்பர் 84க்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 85 எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 85 பார்த்தோன்னா என்ன கேட்டுக்குன்னா, ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 15, 21 and 27 சொல்லியிருக்காங்க. அது 15, 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல LCM ஆஃப் திஸ் 3 நம்பர்ஸ் பார்க்கணும் சரிங்களா. LCM பார்த்து அந்த LCMால் டிவிசிபிள் ஆகக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ LCM ஆஃப் 15, 21 and 27 பார்த்தீங்கன்னா 15 நம்ம என்னென்னு பிரிக்கலாம்னா 3 × 5 ஆகும், கோட் ஆஃப் எஃபெக்ட்ஸாக பிரிச்சோன்னா 21 3 × 7 ஆகவும் 27 3 கியூப் ஆகவும் பிரிக்கலாம். ஸோ நமக்கு கணக்குப்படி இங்கே நமக்கு என்ன தேவைன்னா LCM தேவை. இதில் வந்து காமனில் பார்த்தீங்கன்னா 3/3 எடுத்துப்போம் இன்ட்டு 5 × 7. ஃபைனலி அப்போ 27 × 35 எடுத்துப்போம். இப்போ 27 × 35 பார்த்தோன்னா நமக்கு உங்களுக்கு 3 கியூப் பார்த்தீங்கன்னா 27 கிடைக்கும். 27 × 35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 945 கிடைக்கும். அப்போ LCM ஆஃப் தட் 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 945 அண்டு 945 நீங்கள் 9999 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 9450 கிடைக்கும். அப்போ இந்த 3 நம்பராலுமே அதாவது 15, 21, 27 உங்களுக்கு மிகப்பெரிய 4 இலக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி ஆப்ஷன் பி கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 86 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 86 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா
இஃப் p is a prime number then the LCM of p and p plus 1 is என்னன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக அதாவது p என்பது ஒரு பகா எண் எனில் p மற்றும் p plus 1 ஆகிய எண்களுக்கான மீசிமா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாகவே நீங்கள் ப்ரைம் நம்பர் வரக்கூடிய எண்களில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பரோட இன்னொரு எண் இருந்தாலும் கண்டிப்பாக அது ரெண்டுத்தோட பெருக்கல் தான் நமக்கு நிச்சயமாக மீ சீமாவாக அமையும். சரிங்களா? இப்போ p இன்ட்டு p + 1 இருக்கும் இல்லைங்களா? இப்போ p இன்ட்டு p + 1 என்ன இருக்குது? இங்கே ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ தென் கொஸ்டின் நம்பர் 86 தானே ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 87 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 87 பார்த்தீங்கன்னா the HCF of fractions கேட்குறாங்க. அதாவது 6/7 and 5/14 and 10/21 கேட்குறாங்க. அப்போ HCF முதல்ல நம்ம நியூமரேட்டருக்கு HCF அதாவது தொகுதிகள் மீபேவாகவும் பகுதிகளின் மீசிமாவும் பார்க்கணும். அப்போ நியூமரேட்டருக்கெல்லாம் HCFும் டினாமினேட்டருக்கும் எல்சிஎம் பார்க்கணும். HCF of 6, 5, 10 பார்த்தீங்கன்னா 3, 5, 6 அடுத்த நம்பர் கண்டிப்பாக அது கோபுரன்ஸாக இருக்கும். அது ரெண்டுத்துக்கு HCF 1 தான் இருக்கும். கண்டிப்பாக HCF 1. அப்போ மேலே 1 வரும். இப்போ கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே 1 கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 7, 14, 21. இப்போ எல்சிஎம் ஆஃப் திஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்போ 7, 14 14க்கும் 21க்கும் எல்சிஎம் பார்த்தா போதும். அப்போது 21க்கும் 14க்கும் காமனாக நம்ம பார்த்தோம்னா நார்மலாக நம்ம இங்கே 2 × 7 இங்கே 3 × 7 இருக்கும். நம்ம எல்லாத்தையும் 2 × 3 × 7 எடுத்துப்போம். 6 × 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி 42 வரும். 42 பார்த்தீங்கன்னா 14 3 டைம்ஸ் 21 ஆகும். அப்போ எல்சிஎம் ஆஃப் திஸ் 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 கிடைக்கும். இப்போ நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1/42 தான் HCF of these 3 numbers. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 88 எடுத்துங்க. 4 different electronic devices make a beep after every 30 minutes, 1 hour, 1.5 hour and 1 hour 45 minutes respectively சொல்லி கொடுத்துருக்காங்க. All the devices beep together at 12 noon. They will again beep together at எப்பன்னு சொல்லியிருக்காங்க. அது 4 வெவ்வேறு சம்திங் ஒரு டிவைஸ் 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 1 ஹவருக்கு ஒரு வாட்டி, 1.5 ஹவருக்கு ஒரு வாட்டி அண்ட் 1 hour 45 minutes ஒன் டைம் அடிக்கும். 12 மணிக்கு ஒன்றா பீட் பண்ணுது. அதாவது அப்போ நம்ம அதையும் சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்தா 3மே சேர்ந்து எப்போ வரும்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எல்லாமே மினிமம் யூனிட்டாக பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் இருக்குது. மினிட்ஸாக கனெக்ட் பண்ணால் 30 minutes ஆஃப் 30. இப்போ நம்ம நார்மலாக 30 அண்டு அனதர் நம்பர் 60. 1.5 hour மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 90 அண்ட் 145 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு 105 வரும். அப்போ எல்சிஎம் ஆஃப் திஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அது மினிட்ஸாக இருக்கும். அதை ஹவராக கன்வெர்ட் பண்ணி நம்ம 12 hours 12 o'clock ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ எல்சிஎம் ஆஃப் திஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்சிஎம் எடுக்கணுதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிறது 3 × 10 அதாவது 3 × 2 × 5 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். 60 பார்த்தீங்கன்னா 12 × 5 பிரிச்சுன்னா 12 2/2 × 3 × 5 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அண்ட் 90 பார்த்தீங்கன்னா 9 × 10 பிரிச்சுன்னா அப்போ 9 3/2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இன்ட்டு 10 2 × 5 அப்படின்னு எழுதலாம். 105 பார்த்தீங்கன்னா 35 × 3 எழுதலாம். 35 7 × 5 எழுதலாம். அப்போ 7 × 5 × 3 35 × 3 கரெக்டாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பார்க்குறப்போ நம்ம என்ன காமன் அன்காமன் எடுக்கும். இப்போ 3 காமன் எல்லாத்துலேயுமே இருக்குது. 3 ஹையஸ்ட் பாஸ் பண்ணால் 3/2 அண்ட் 2 எல்லாத்துலேயுமே இருக்கா. 2 எல்லாத்துலேயும் இல்லை. இருந்தாலும் 2 ஹையஸ்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா 2/2 அண்ட் 5 எல்லாத்துலேயுமே இருக்கா இருக்குது. அது 5 ஹையஸ்ட் 5 மட்டும்தான். அண்டு 7 எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே 9 × 4 × 5 × 7. அப்போ நம்ம இது 5 × 4 பார்த்தீங்கன்னா 20 20 × 7 பார்த்தீங்கன்னா 140 140 × 9 பார்த்தீங்கன்னா 1260 கிடைக்கும். அதாவது 1260 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் எல்லாமே ஒன்றா பீப் சவுண்ட் கொடுக்கும். அப்போ நம்ம இதை /60 பண்ணோன்னா நமக்கு ஆஃப்டர் அதாவது நமக்கு கிட்டத்தட்ட 21 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அதாவது 60 நீங்கள் டிவைட் பண்ணோம் ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா மினிட்ஸை சரிங்களா. 21 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எல்லாமே ஒன்றா பீப் சவுண்டு கொடுக்கும். அப்போ நீங்கள் 12 o'clock 21 hours ஆட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் 12 o'clock 3 hours முன்னாடி. அப்போ 12 o'clock 3 hours முன்னாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா 9 o'clock அது முற்பகல் 9 மணி அடுத்த நாள் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி மறுநாள் இல்லைங்களா. சரி அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 89 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைட் பை 6, 7, 8, 9 and 12 லீவ் தி சேம் ரிமைண்டர் 1 இன் ஈச் கேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6, 7, 8, 9 மற்றும் 12 வகுப்படும் போது மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா ஈஸியாகவே நம்ம பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் எடுக்கவே தேவையில்லை. நேராகவே நம்ம பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்ஸில் அதாவது எல்சிஎம் +1 ஆர் நேராக டிவைட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ரிமைண்டர் 1 வரும். கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடாது நீங்கள் இருக்கிற ஆப்ஷன்ஸு இந்த நம்பர்ஸில். அப்போ முதல்ல எல்சிஎம் எடுத்துருவோம். 6 எப்படி பிரிச்சிங்கன்னா
2 into 3, 7, 2 power 3, 3 power 2, 9க்கு அண்ட் 12 பார்த்தீங்கன்னா 2 power 2 into 3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்போ காமனாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து 2ல ஹையஸ்ட் பவர் வந்து 2 power 3, 3ல ஹையஸ்ட் பவர் 3 power 2 அண்ட் வந்து 7 இருக்குது இன்ட்டு 7. அது பார்த்தீங்கன்னா வந்து 8 into 9 into 7 இருக்கும். அப்போ நம்ம பார்த்தோன்னா நார்மலாக 8 9 சார் வந்து 72 72 into 7 பார்த்தீங்கன்னா 4 into 504 504 இந்த எல்லாத்துலேயுமே வரும் +1 இல்லைங்க, எல்சிஎம் +1 இல்லைங்களா. இப்போ 504 +1 பார்த்தீங்கன்னா 505. தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 89க்கு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 90 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 90 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் which on dividing 1657 2037 leaves remainder 6 and 5 respectively. இது ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்குது சரிங்களா. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். தென் இது வந்து 127 கிடைச்சது ஆன்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம் இந்த கொஸ்டினை, ரிப்பீட்டட் கொஸ்டின் இதே டெஸ்ட்டில். தென் ஆன்சர் இஸ் நமக்கு 30, that means 127. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 91 மூவாயிடலாம். கொஸ்டின் 91 பார்த்தீங்கன்னா வந்து if m and n are two numbers then the LCM is என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது m and n ரெண்டுமே வந்து இருங்களா, அது ரெண்டுத்தோட எல்சிஎம் கண்டிப்பாக என்னவாக இருக்குங்க, கண்டிப்பாக அதனுடைய எல்சிஎம் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா m and n is equal to HCF into LCM-ஆக இருக்கும். நமக்கு எல்சிஎம் மட்டும் வேணும் இல்லைங்க. அப்போ எல்சிஎம் is equal to mn divided by HCF-ஆக இருக்கும். நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா mn divided by HCF எங்கே இருக்குது, கொஸ்டின் ஆப்ஷன் ஏ. அப்போ 90 கொஸ்டின் நம்பர் 91 பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 92 எனக்கு HCF ஆஃப் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் தான் உடச்சி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் கிளியராக பிரித்து நம்ம அதோட HCF பார்க்க வேண்டியதான். காமனாக என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம நம்ம 4 into 27 3125 கொடுத்துருக்காங்க. 4 பார்த்தீங்கன்னா 2 power 2 அண்டு 27 பார்த்தீங்கன்னா 3 power 3, 325 பார்த்தீங்கன்னா 625 into 5 இருக்குங்களா. அப்போது 625 ஆல்ரெடி 5 power 4, இப்போ 5 power 5 இருக்கும் சரிங்களா. இப்போ அகெயின் பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 power அதை 8 into 9 into 25 into 7 இருக்குது. அதை பிரிச்சிங்கன்னா 2 power 3 into 3 power 2 அண்ட் அகெயின் 25 பார்த்தீங்கன்னா 5 power 2 into 7 ஆமாம் அண்ட் 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 16 பார்த்தீங்கன்னா 2 power 4 இருக்கும் இன்ட்டு 81 பார்த்தீங்கன்னா 3 power 4 இருக்கும் இன்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது அண்ட் இன்ட்டு 11 இன்ட்டு 49 பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் நமக்கு தெரியும் 7 power 2. இப்போ நம்ம HCF பார்க்குறோம், காமனாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 2 3 அண்ட் 5 தான் இருக்குது. அதில் லீஸ்ட் பவர்ஸ் எடுத்துக்கும். 2ல் லீஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 power 2 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 3ல் லீஸ்ட் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 power 2 தான் இருக்கும். அண்ட் அகெயின் 5ல் லீஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 தான். இப்போது ஃபைனலி தென் ஆன்சர் இஸ் 2 power 2 பார்த்தீங்கன்னா 4 into 9 into 5 இருக்கும். அப்போ 45 into 4 பார்த்தீங்கன்னா 180. தென் HCF is 180. அப்போ கொஸ்டின் 92 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 180. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 93 பார்த்தீங்க அப்படின்னா the LCM of two numbers is 36 times that of their HCF. The product of the numbers is 3600. Find their HCF. இப்போ LCM of two numbers is 3600 HCFனா இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மாடல்ஸு. ஒருவேளை வந்து HCF is equal to எக்ஸாக இருந்தால் அப்போ கண்டிப்பாக LCM should be என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 times of HCF இல்லைங்களா. 36 into எக்ஸாக இருக்குமா. அப்போது அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட், அதாவது நம்ம நார்மலாகவே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த HCF into LCM சொல்லி தெரியும் நமக்கு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுக்கும். அப்போது HCF into LCM அது தானே. அப்போது 36x into x இஸ் ஈக்குவல் டு நமக்கு 3600 இருக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 36x² இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 3600. தென் x² இஸ் ஈக்குவல் டு ஃபைனலி 100 இருக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு நமக்கு 10 கிடைக்கும். அதாவது HCF 10 அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மீ போவா தான் கேட்டிருக்காங்க. அப்போ மீ போவா தான் எக்ஸை தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் மீ போவா. தென் ஆன்சர் இஸ் கொஸ்டின் 93க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 94 பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, டெசிமல் நம்பர்ஸ் நம்ம HCF பார்க்கணும்னா அதை வந்து நம்ம இன்டீஜர்ஸாக மாற்றிட்டு அந்த இன்டீஜர்ஸுடைய
HCF போது அது திரும்ப எந்த நம்பர் வரோ அது இன்டிஜர்ஸாக மாற்றணும் அந்த நம்பரோடய வகுத்தா நமக்கு இந்த டெசிமலோடைய HCF கிடைக்கும். ஸோ இங்கே 0.9 13.5 and 15 இருக்குது. இது இன்டிஜர்ஸ் மாற்றினா மினிமம் டெசிமல் பாயிண்ட் மேக்ஸிமம் டெசிமல் பாயிண்ட் ஒரு டெசிமல் தான் இருக்குது. அதில் இதை வந்து 10 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் 0.9 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 மாறும். அண்டு 13.5 10 மல்டிப்ளை 135 மாறும். அண்டு 15 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 மாறும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் ஃபார்ம் ஃபேக்டரில் பிரிச்சோம்னா 9 அப்படிங்கிறது 3/2 ஆகும். அண்டு 135 அப்படிங்கிறது 3/3 இன்ட்டு அதாவது 27 × 5 அண்டு 150 பார்த்தீங்கன்னா 3 × 2 × 5/2 மாறும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா HCF பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஃபேக்டர்ஸில் இது வந்து காமனாக இருக்குன்னு பார்ப்போம். அதில் லீஸ்ட் பவர் எடுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது. 3 லீஸ்ட் பவர் 3 தான். 3 கிடைச்சாச்சு. நம்ம அங்கே வந்து இன்டிஜர்ஸ் நம்ம 10 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த ஆன்சர் 10 டிவைட் பண்ணி நமக்கு 0.3 கிடைக்கும். இது ஆன்சர் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 94 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிடைக்கும். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 95. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா the HCF and LCM of two numbers is m and n are 6 and 210 respectively. If m plus n is equal to 72, then 1/m plus 1/n is எதுக்கு சமம் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது m மற்றும் n ஆகிய எண்களின் மீபவா மற்றும் மீசிமா ஆனது முறையே 6 மற்றும் 210 ஆகும் ஆக உள்ளது. மேலும் m plus n is equal to 72 எனில் 1/m plus 1/n க்கு சமமானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா நமக்கு தெரியும் HCF into LCM is equal to அந்த ரெண்டு நம்மளோட ப்ராடக்ட், அதாவது m into n சொல்லலாம். அப்போ HCF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இங்கே பார்த்தீங்கன்னா 6 கிடைக்கும். இன்ட்டு LCM 210 is equal to m into n ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது HCF into LCM is equal to அந்த ப்ராடக்ட் நம்பர்ஸ் mn சொல்லலாம். அப்போ mn is equal to நமக்கு என்ன கிடைக்குன்னா 1260 கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களே நமக்கு m plus n கொடுத்துருக்காங்க is equal to 72 அப்படின்ட்டு நம்மளுக்கு கேட்டுருக்குது 1/m plus 1/n is equal to நம்ம இது ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும் n plus m divided by m கிடைக்கும். அப்படியே m plus n is nothing but m plus n. அப்போது n plus n m பார்த்தீங்கன்னா 72 divided by mn பார்த்தீங்கன்னா 1260 இருக்கும். அப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 36ஆல் வந்து டிவிசபிள் ஆகும். சரிங்களா? 36ஆல் அடிச்சிங்கன்னா ஃபைனலி உங்களுக்கு 2/35 கிடைக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 95 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2/35. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 96 பார்த்தீங்கன்னா 3 numbers are in the ratio of 3:4:5 and their LCM is 2400. Find the HCF அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீசிமா 2400 எண்ணில் அவற்றின் மீபேவா காண்பது. ஒரு 3 எண்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக தெரியும் 3x and 4x and 5x அப்படின்னு சொல்லி இருக்கும். காமனாக நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் எக்ஸை காமனாக எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் 3 4 5 எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 12x கிடைக்கும். அப்போ 12x எல்சிஎம் 12xாக இருக்கும். 12x is equal to 60x இருக்கும். 3 4 5க்கு எல்சிஎம் பார்த்தா நம்ம நார்மலாகவே 60 கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 60x கிடைக்கும். அப்போது நம்ம 60x is equal to நமக்கு என்ன கிடைக்கும் 60x is equal to நமக்கு நார்மலாகவே அங்கே 2400 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைனலி அங்கே x is equal to 60 அடிச்சோம்னா நமக்கு 40 கிடைக்கும். x is nothing but ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் x is nothing but HCF of that numbers. அப்போது HCF of that numbers என்னவா இருக்கும் 40 இருக்கும். அது 96 answer is option A.
40. So next question number 97 எடுத்துக்கோங்க. question number 97 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HCF of ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. x power 2 minus 9 into x power x minus 3 by 4 and x power 2 plus 6x plus 9 by 8 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா x power 2 minus அது 9 is nothing but 3 power 2 3 power அதாவது 3 b எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ a square minus b square அந்த ஃபார்மேட்டாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் நம்ம அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுகிறப்பே நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதை வந்து 3 power 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 இங்கே அது b ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ x ஸ்கொயரை நீங்கள் a ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ a ஸ்கொயர் நார்மலாகவே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இது இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் அதாவது இங்கே ஏவா x ஸ்கொயர் x இருக்குது b-ஆ 3 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது x ப்ளஸ் 3 இன்ட்டு x மைனஸ் 3 அப்படிங்கிற வரலாமே. அதாவது இது a ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு x plus 3 into x minus 3 into x minus 3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அமையும். டிவைட் பை 4 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. நார்மலாக அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ் இருக்குது அந்த 6x ப்ளஸ் 3 ஸ்கொயர் அதாவது 9 இருக்குது இந்த செகண்ட் நம்ம வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம a ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டாலும் 3x தான் அவங்க 2 into x அதாவது 2ab அண்டு 3 ஸ்கொயர் அதாவது b ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஃபார்மோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ அது a ப்ளஸ் பினா a வந்து x ஆகும் b 3 ஆகுதுன்னா x ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 8 இருக்கும். அப்போ இங்கே இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி HCF of ஃப்ராக்ஷன்ஸ் அந்த ஃபார்மேட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து HCF of நியூமரேட்டர் அண்ட் LCM of டினாமினேட்டர் பார்க்கணும். அப்போ HCF பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்துமே காமனாக இருக்கக்கூடியது லீஸ்ட் பவர் எடுக்கும். அப்போ ரெண்டுத்துமே காமனாக இருக்கக்கூடியது லீஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து ரெண்டுத்துலையுமே இருக்குது. அது லீஸ்ட் பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 தான் அண்டு பை LCM of தி நியூ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 4 and 8 LCM பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 97 தான் ஆப்ஷன் சி இருக்கும். சரிங்களா? x plus 3 by 8. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 98 பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா a பவர் m plus 1 நீங்கள் m வராது. சரிங்களா? கொஸ்டின் படி இப்போ a பவர் m plus 2 அண்ட் a பவர் m plus 3. சரிங்களா? பவர் என்னன்னா இருக்கலாம் நம்ம. சரிங்களா? a பவர் m plus 1 திங்க் பட் அதை நம்ம பிரிக்கும்போது a பவர் m இன்ட்டு a பவர் 1 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் பார்த்தீங்கன்னா a பவர் m plus 2 பண்ணிங்க a பவர் m இன்ட்டு a பவர் 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அண்ட் ஃபைனலி a பவர் m இன்ட்டு a பவர் 3 பிரிக்கலாம். சரிங்களா? நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா HCF அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாத்துமே காமனாக இருக்கக்கூடியது நமக்கு a பவர் m தான். தென் ஃபைனலி HCF நமக்கு a பவர் m தான் கிடைக்கும். சரிங்களா? தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் நம்ம 98க்கு a பவர் m. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 99. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா HCF ஆஃப் 2 கான்ஸ்டிடியூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீகோவா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இரு அடுத்தடுத்த அது எதுவாக வேணால் எந்த ஒரு சீசன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 and 4 வந்து கான்ஸ்டிடியூட்டாக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் தான். இதுக்கு HCF அப்படின்னா 2 தான் இருக்கும். அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் அப்ராக்சிமேட் 8 and 10 எடுத்துக்கிற ஈவன் நம்பர்ஸ். சரிங்களா? இதோட HCF தான் கண்டிப்பாக 2 இருக்கும். வேறு பெருசாக நீங்கள் 102 and 104 இது ரெண்டுக்கும் HCF அப்புறம் 2. அப்போ எனி இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எந்த பேர் ஆஃப் கான்ஸ்டிடியூட்டிவ் பேர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட HCF 2 தான் இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 99 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆன்சர் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100. The number of dash pair lying between 40 and 100 with their HCF as 15. மீப்பெரு புதுக்காரணி 15ஆக இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் 40க்கும் 100க்கும் இடையே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேர்ஸ் இருந்தாச்சுன்னா அப்போ நமக்கு வந்து 15 டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வேணும். முதல்ல 40க்கும் 100க்கும் பிட்வீன். அப்புறம் 15 டிவிசிபிள் ஆகும் நமக்கு வந்து 45, 60, 75, 90 இந்த 4 நம்பர்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பேர் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 45 எல்லாத்தோட பேர் ஆரம்பிச்சிங்கன்னா 45, 60 அப்படிங்கிறது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 45,
75 அப்படிங்கிறது ஒரு பேர் அண்டு 45 அண்ட் பார்த்தீங்கன்னா 45, 90 அப்படிங்கிறது ஒரு பேரா அமையும். ஸோ நெக்ஸ்ட் 60 இருக்கிற எல்லா நம்பர்ஸும் ஆல்ரெடி 60 வந்து 45ஓட பேரா சேர்த்துடும். இனி பேரா சேர்க்காது அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 தான். ஸோ பார்த்தீங்கன்னா 60 அண்டு 75 ஒரு பேர் வேணும். ஆல்ரெடி அது 45 சேர்த்து 45 சேர்க்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 75, 60 அண்டு 90 ஒரு பேரா சேர்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 75 தான். 75 எதாவது சேர்க்கணும். ஆல்ரெடி 45 சேர்த்துது. அப்போ 75 அண்டு 90 இது மட்டும் தான் சேராமல் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு எடுத்து வச்சு எல்லாமே 90 எல்லாத்தோட பேர் சேர்த்துச்சு. இப்போ இந்த பேரில் பார்த்தீங்கன்னா HCF 15 இருக்கும். 45க்கும் 16 HCF பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15 தான். 45க்கும் 75க்கும் HCF பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15 தான். 45க்கும் 90க்கும் HCF 45. தென் இது வந்து அந்த HCF பேரில் அவங்க கொடுத்துருக்கின்ற அதாவது HCF 15 இருக்கணும். அப்போ அந்த பேரில் வராது. நெக்ஸ்ட் 60க்கும் 75 HCF பார்த்தீங்கன்னா 15 தான். அந்த பேரில் சேர்ந்து 60 அண்டு 90 பார்த்தீங்கன்னா HCF 30, 60, 90 வருது. அந்த 75, 90 பார்த்தீங்கன்னா HCF பார்த்தீங்கன்னா 15 தான் வரும். அப்போ இதுவும் அந்த பேர் வச்சிடும். அப்போ 2 பேர் தரும். ரிமைனிங் 4 பேர்ஸ் வந்து அந்த பேர் லிஸ்ட்டுக்குள்ளே வரும். அப்போ நம்பர் 40 அண்டு 100க்கு பிட்வீன் இருக்கக்கூடிய 50 டிவிசிபிள் ஆகக்கூடிய அதை HCF 15 இருக்கக்கூடிய பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 பேர்ஸ் தான். ஸோ தென் கொஸ்டின் நம்பர் 100க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B 4.